feel in my spirit. ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் சொன்னது இது ஒன்னே ஒரு வார்த்தை தான். அடுத்த அத்தியாயம் உண்டாக போகுது, அடுத்த ஜேர்னி உண்டாக போகுது. ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னாரு. நான் உங்களுக்கு வாழ்த்துதலா சொல்றேன், ஹாப்பி ஜேர்னி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, வேதனையற்ற ஐஸ்வர்யம் தான் நான் உனக்காக வைத்திருக்கிற பிளான். அடுத்த அத்தியாயம் வேதனையற்ற ஐஸ்வர்யம். இதுவரைக்கும் உங்களுடைய பழைய ஆசீர்வாதம் அப்படியே சகடா 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 சகடான்னு கொண்டு வந்து உங்களை இங்கே நிப்பாட்டி இருக்குன்னா, இன்னையில இருந்து அந்த சகடா சகடாலாம் நின்று ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜெட் வேகம் எடுக்கிற, இதுவரைக்கும் போகாத ஸ்பீடுல, இதுவரைக்கும் பாயாத ஒரு திராணியோட, இதுவரைக்கும் பறக்க முடியாத நிலையில இருந்து இனி உயர எழும்பி பறக்கிற ஒரு நிலைக்கு அடுத்த அத்தியாயம் துவங்க போகுது. Thank you Lord. Thank you Lord. Thank you Father. எங்கள் நாவு, எங்கள் மூச்சு, எங்கள் பார்வை, எங்கள் செய்கை, எங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் இன்றைக்கு இயேசு வெளிப்படட்டும், இயேசு வெளிப்படட்டும், இயேசு வெளிப்படட்டும், இயேசு வெளிப்படட்டும். ஹாரபா சந்தலபா தகமட ரதலவா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. We want to show Jesus in this place, Daddy. இயேசுவை வெளிக்காட்ட விரும்புகிறோம் Daddy. இயேசுவை பிரதிபலிக்க விரும்புகிறோம் Daddy. Hallelujah, 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 hallelujah. மீட்பரை வெளிப்படுத்த விரும்புகிறோம் Father. தீர்க்க தரிசனமா இப்போ தீர்க்க தரிசனமா ஆண்டவர் ஒரு காட்சியை காட்டுறார். நான் அதை அப்படியே சொல்றேன். ரெண்டு நாட்டுக்குமான இடையில ஒரு பார்டர் இருக்கும். ஒரு காலை அந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலை அந்த பக்கம் வச்சிட்டோம், பார்டரை தாண்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த நாட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அடி தூரத்தில் இருக்கிற இந்த நாடு, ஒரு நாட்டில் இருக்கிறோம், இன்னொரு நாட்டுக்கு ஒரு அடிக்கு அல்ல, ஒரு அடி தூரத்தில் பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம், ஒரு அடி டிஸ்டன்ஸில் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், இனி இதுக்கு முன்னாடி கால் வச்சிருந்தோமே அந்த நாடு நம்ம மேலே எந்த ஆளுமையும் செய்ய முடியாது, எந்த ஆளுமையும் செய்ய முடியாது, எந்த ஆளுமையும் செய்ய முடியாது. புதுசாக நம்ம கால் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த நாடு தான் நம்மளை ஆளுமை செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு இப்போ சொன்னதை அப்படியே சொல்றேன். நான் கானானுக்குள்ள போனவங்களுக்கும் போகாதவங்களுக்கும் ஒரு அடி தூரம் தான் வித்தியாசமே இருந்துச்சு. யாரெல்லாம் அவர் தான் என்னை நடத்தினாருன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஒரு அடியை கிராஸ் பண்ணி போனாங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு சிலர் நாடு விட்டு நாடு தாண்ட போறீங்க, உங்களுடைய கானானுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆக போறீங்க. ஆமா, இனி பழைய பார்வோனோ பழைய எகிப்தோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இனி கானானின் செழிப்பின் ஆளுமைக்குள்ள நீங்களும் உங்க குடும்பமும் டிராவல் ஆக போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி கானான், எல்லாரும் சொல்லுங்க, இனி கானான். யார் செத்து மடிஞ்சா வனாந்தரத்துல அப்படின்னா, அவர் தான் என்ன நடத்தினாரு, இதுவரைக்கும் அவர் தான் நடத்துறாரு, செங்கடலை அவர் தான் பிளந்தாரு, வழியில சாப்பாடு அவர் தான் கொடுத்தாரு, வழியில அவர் தான் தண்ணீர் கொடுத்தார், அவர் தான் மேகஸ்தம்பமா வந்தார், அவர் தான் அக்னி ஸ்தம்பமா வந்தார் அப்படின்னு நினைக்காத ஜனங்கள் வனாந்தரத்தில் செத்தார்கள். யாரெல்லாம் மேகமும் அவர் தான், பிளந்து விட்டதும் அவர் தான், இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேனே அதெல்லாம் அவர் தான், இன்னைக்கு நான் சாப்பிட்றேனே அதெல்லாம் அவர் தான், இன்னைக்கு நான் உடுத்துறேனே அதெல்லாம் அவர் தான், இன்னைக்கு என் முகத்துல கொஞ்சமாவது சிரிப்பு வருதே அது அவர் தான், எனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு அது அவர் தான், எனக்கு வாகனத்தை கொடுத்தாரு அது அவர் தான், எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு அது அவர் தான், எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு அது அவர் தான், எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு அது அவர் தான். இப்படி சொல்றவங்க இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த ஒரு அடியை இன்னைக்கு கிராஸ் பண்ணி இனி விளைச்சலை சாப்பிட போறீங்க. இனி நீங்க அற்புதத்திற்காக அடையாளத்திற்காக உங்களுடைய கரத்தை ஏங்கி நின்று பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. இனி அவர்கள் கானானின் நன்மையை புசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. கானானின் நன்மையை புசித்தார்கள்.
விளைந்ததை அறுவடை செய்து எடுத்தார்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய அறுவடை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல சத்தமா சொல்லுங்க, பெரிய அறுவடை காத்திருக்குது. அந்த சின்ன பிள்ளைங்க காதலெல்லாம் சொல்லுங்க, உனக்கு ஒரு பெரிய அறுவடை காத்திருக்குது. ஆமென். பெரிய அறுவடை காத்திருக்குது. ஆமென். நன்றி சொன்ன ஜோசுவாவின் சந்ததி அவர் நடத்துவாரா, அவர் இருக்காரா, அவர் பார்த்துக்கிடுவாரா. இவ்வளவு நாள் நடத்தினார, அவ்வளவு பெரிய பார்வோனையே ஒண்ணு இல்லாம பண்ணார, இவ்வளவு பெரிய செங்கடலையே நம்மளுக்காக திறந்தார. அதே மாதிரி தான் இந்த யோர்தானும் நமக்கு முன்பதாய் திறக்கப்பட்டு போக போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐசியூ ஹாஸ்பிட்டல் இந்த பகுதியில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பாருங்களேன், ஒரு உயிரோட வேல்யூ. அந்த ஒரு செகண்டு ஒருவேளை டாக்டர் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னார்னா அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது அந்த ஐசியூக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த ஒரு செகண்ட், அந்த உயிரோட வேல்யூ, அந்த உயிர் எவ்வளோ முக்கியம், அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் கேட்ட சத்தங்கள், அந்த ஐசியூ சவுண்டு, அந்த பீப் பீப் பீப்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கொலை நடுங்கும் பாருங்களேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த உயிரோட வேல்யூ தெரியும் பாருங்க. சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உயிரோட வேல்யூ அவ்வளோ பெருசா தெரியுது இல்லை. ஆனால் அந்த ஐசியூ வாசலில் இருக்கிறவங்ககிட்ட போய் உயிரோட வேல்யூ என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க, கண்ணீரோட சொல்லுவாங்க, எப்படியாவது பழச்சிடணும் பிரதர், எப்படியாவது ஜீவன் மட்டும் வந்துட்டுனா போதும், உயிர் மட்டும் வந்துட்டுனா போதும் அப்படின்னு. யோசுவாக்கு இருந்த இருதயம் என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே ஐசியூக்கு முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கான். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா, என்னை ஐசியூல இருந்து தேவன் காப்பாத்தி இருக்கிறாருன்னா, இந்த கானானை பார்க்க வைக்காம விட மாட்டாரு. நிச்சயமா என்னை கானானை பார்க்க வைப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், பல விபத்துகள்ல இருந்து, பல விதமான பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தி தேவன் இன்றைக்கு உங்களை உயிரோட இங்க வந்து உட்கார வைத்திருக்கிறாருன்னா, பாலையும் தேனையும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்க அனுபவிக்காம உங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டீங்க. அனுபவிக்காம உங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டீங்க. நீங்க வயதும் இருந்த ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், வயசாயிட்டு பிரதர், இதுக்கு மேல என்ன வயசாயிட்டு. உங்களுக்கு தெரியுமா, யோசுவா காலேப் 80 வயசுக்கு மேலதான் கானானுக்குள்ளேயே பிரவேசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது புதிய உடன்படிக்கையின் நாட்கள். பாருங்க, உங்களுக்கு 99 வயதானாலும் நீங்க நிச்சயமாய் கானானுக்குள்ள பிரவேசிப்பீங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் உங்களுடையதாய் மாறும், உங்களுடையதா மாறும். யோசுவாக்குள்ள அப்படிதான் ஒரு இருதயம். அன்னைக்கு செங்கடல்ல சிக்கியிருந்தோம்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? அன்னைக்கு பார்வோனுடைய ஒரு ரதத்துக்கு அடியில் நம்ம மாட்டிருந்தோம்னா சட்னி ஆயிருப்போமே. அங்கெல்லாம் இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தவர் இந்த அரக்கனுகளுக்கு முன்னாடிலாம் நம்மளை காப்பாத்தாம விட்டுருவாரா? நான் சொல்றேன், அப்படியெல்லாம் ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த யோர்தான் எம்மாத்திரம், இதுவும் பிளந்து போகும். இன்றைக்கு நிச்சயமா அடுத்த லெவல், அடுத்த ஷிஃப்ட், அடுத்த கிராசிங், அடுத்த அத்தியாயம் உங்க வாழ்க்கையில துவங்க போகுது. ஆமென். I feel in my spirit. ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் சொன்னது இது ஒன்னே ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு மீட்டிங் வர்றவங்களுக்கு அடுத்த அத்தியாயம் உண்டாக போகுது, அடுத்த ஜேர்னி உண்டாக போகுது. நீ மெசேஜே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தையை சொல்லு, ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னாரு. நான் உங்களுக்கு வாழ்த்துதலா சொல்றேன், ஹாப்பி ஜேர்னி, ஹாப்பி ஜேர்னி. இனி உங்க வாழ்க்கை பயணம் ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க பெற்றிராத ஒரு ஹாப்பி உங்களுக்கு உண்டாக போகுது. இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு என்ஜாய்ஃபுல்லான, ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு லைஃப் இன்னையில இருந்து உங்களுக்கு உண்டாக போகுது. I prophesy in the name of Jesus, in the name of Jesus. Amen. லட்சம், கோடி, ஆயிரம் இதெல்லாம் சொல்றதுக்கு வாய் கூசவே கூடாது. பாருங்க, எவ்வளவு தூரம் லட்சம், கோடி, ஆயிரம் இதெல்லாம் சொல்றோமோ அவ்வளவு வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவு வந்துட்டே இருக்கும். 1000 நன்மைகள் அப்படின்னு நம்ம பாடும் பொழுது 1000 ரூபாய் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? 1000 1000 1000 × 1000 அப்படின்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்க கூடாது.
ஆண்டவர் சொல்றது என்னன்னா, செழிப்பு அப்படிங்கிறது அது ஒரு நன்மை. செழிப்பு, பொருளாதார செழிப்பு அப்படிங்கிறது ஒரு நன்மை. நம்ம குடும்பம் நோய் நொடி இல்லாம இருக்கிறது அது ஒரு நன்மை. சரியா? இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை வேணும் அப்படின்னு உங்களை நான் எழுத சொன்னேன்னா, நான் சொல்றேன், ஒரு 7லிருந்து 8 இதுக்கு மேல உங்களால எழுதவே முடியாது. எடுத்த உடனே பொருளாதாரத்துல அப்படின்னு எழுதுவோம், அடுத்து குடும்பத்துல அப்படின்னு எழுதுவோம், கணவன் எனக்கு கீழ்ப்படியணும், மனைவி எனக்கு கீழ்ப்படியணும் எப்படி எழுதுவோம், அடுத்து நோய் இல்லாத ஒரு வாழ்வு எழுதுவோம், கடன் பிரச்சனை மாறணும்னு எழுதுவோம், பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வரணும்னு எழுதுவோம், அது ஞானமா வளரணும் அப்படின்னு எழுதுவோம், தொழில் நல்லா போகணும்னு எழுதுவோம். என்னதான் முக்கி நீங்க கதை எழுதுனாலும் 8 லைனுக்கு மேல தேராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மிச்சம் இருக்கிற 992 நன்மையும் நீ கேட்காமலே உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து தருவேன். நீ கேட்காமலே நீ கொண்டு வந்து தருவேன். மறுபடியும் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் கேட்ட நன்மைகளை வாங்குறதுக்கே முக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் கேளாத நன்மைகளும் உங்க வாழ்க்கையில இறங்க போகுது. நீங்கள் கேளாத நன்மைகளும் உங்க வாழ்க்கையில இறங்க போகுது. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணும்லாம் ஆசைப்படல, நான் ரட்சிக்கப்படணும். அதுதான் பழைய பிரேயர் என்னவா இருக்கும், ஜெபம் என்னவா இருக்கணும். குடும்ப பிரேயர் பண்ணும்போது எங்கள் சகோதரிகள்லாம் எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க, விசேஷமன்னமா என் மகனுக்காக ஆண்டவரே அப்படிம்பாங்க. எங்கள் அக்காமாரெலாம் சண்டைக்கு வருவாங்க, அது என்ன அவனுக்கு மட்டும் விசேஷம் அப்படின்னு. விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா, அவன் ரட்சிக்கப்படணும், அவ்வளோதான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் அவங்களுடைய முழு ப்ரேயர் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்கிறேன், கேளாத நன்மையும் அவங்களுக்கு சேர்த்து கையில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நீங்கள் எதிர்பார்க்கறத விட இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக நல்ல கையை தட்டி வாங்கிக்கோங்க. ஆமாம், உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கான நன்மையை நீங்கள் பெற்று அனுபவிக்க போறீங்க. உலகம் உங்களை ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கும், உற்று நோக்கும். ஒரு மனுஷனும் என்ன பார்க்கல, ஒருத்தருமே என்னை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், உலகமே ஒரு செகண்ட் உங்களை உற்று பார்க்கும். யார் இந்த மனுஷன், யார் இந்த மனுஷி, ஒரு செகண்ட் உற்று பார்க்கும். பக்கத்தில் உள்ளவங்களை ஒரு உத்து பாருங்களேன், பார்க்கலாம். ஆமா, பக்கத்தில் உள்ளவங்களை உத்து பாருங்க. இது ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். இப்படித்தான் உலகம் உங்களை உத்து பார்க்க போகுது. ஆமா, இவங்கள்ட்ட என்ன அப்படி விசேஷம், இவங்கள்ட்ட அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது இந்த வார்த்தையை நீங்க மறக்காம கேட்கிறவங்கிட்ட சொல்லுங்க, நான் கேளாத நன்மையினால் என் தேவன் என்னை நிரப்பினார். ஏமே, ஐயோ வேற மாதிரி கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. கேளாத நன்மையினால் என் தேவன் என்னை, நான் எதிர்பாராத நன்மையினால் என் தேவன் என்னை நிரப்பினார். எதிர்பாராத நன்மையினால் தேவன் என்னை நிரப்பினார். எதிர்பார்க்காம தீமை வர முடியுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரதர், பொசுக்குன்னு இப்படி நடந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது சாத்தியம்னா பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், எதிர்பாராத நன்மைகள் வருவதும் சாத்தியமா இருக்கு. எதிர்பாராத நன்மைகள் வரும், எதிர்பாராத நன்மைகள் வரும். Glory to be the living God. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு இப்போ இந்த மீட்டிங் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பாட்டை பாடி மியூசிக்லாம் கொண்டு வரணும், ஆடியோலாம் செக் பண்ணணும் அப்படின்னு. சாதாரண ஒரு மீட்டிங் இல்லையா, ஒரு 100 பேருக்குள்ளே தான் நம்ம கூடுறோம் பாருங்க. இதுக்கே பல ஆயத்தங்கள் பண்ண வேண்டியிருக்குது. ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட வேண்டியிருக்குது, ஸ்நாக்ஸ் என்னாச்சுன்னு கேட்க வேண்டியிருக்குது, சேர் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது, ஸ்பீக்கர்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியிருக்குது, மியூசிஷியனை கொண்டு வர வேண்டியிருக்குது. நான் அது போக உட்காந்து வார்த்தைக்காக வாரக்கணக்கில் உட்கார வேண்டியிருக்குது. இந்த சாதாரண ஒரு 100 பேர் கூடுற ஒரு மீட்டிங்லேயே இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. சாலமோன் ராஜா தேவனுக்கு முதல் ஆலயத்தை கட்டுறான், ஃபர்ஸ்ட் சர்ச்சு. ஆண்டவர் கட்டும் பொழுது பார்த்தா ஏராளமான பிரீஸ்ட், பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், அந்த ஊர்ல இருக்கிற பிரபுக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரிய பெரிய ஆட்கள். இப்போ நம்ம ஊர்ல இந்த படேல் அவங்களுடைய சிலையெல்லாம் திறக்கும் போது பார்த்தா
சில வெளிநாட்டு அதிபர்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பிரம்மாண்டமாக ஒன்று செய்கிறோம் எங்கள் இந்தியாவில், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வெளியில் இருக்கிற ஆட்களெல்லாம் கூப்பிட்டாங்க பாருங்க. இப்போ வெளியில் உள்ள அதிபர்கள், அங்கே உள்ள பிரபுக்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, அதை காட்டினாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய சிலையை ஓப்பன் பண்ணுறோம் பாரு அப்படின்னு. இப்போ சாலமோன் ராஜாவும் அதுதான் பண்ணான். அவனுக்கு சும்மாவே ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரியிலிருந்து ஏகப்பட்ட இளவரசர்கள் இளவரசிகள்லாம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. அப்போ எவ்வளோ பேர் அசம்பிள் ஆயிருப்பாங்க. இந்த அசம்பிள் ஆன நேரத்தில் சர்ச்சை திறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தா பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாமலே அந்த இடத்துல திடீர்னு ஒரு மகிமை இறங்கி பிரசங்கம் பண்றவனெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பிரசங்கம் கேட்கறதுக்கு முன்பதாகவே உங்க நன்மைகள் உங்களை மூழ்கடிக்க போதுன்னு அர்த்தம். இன்றைக்கு பாடல் ஆராதனையிலேயே நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கிறதுக்கான ரிசல்ட்டை உங்க மெசேஜ்ல நீங்க பாப்பீங்க. போன் வந்தாலும் வரும். ஆமா, அதனால போன் எடுத்துட்டு வெளியில போனா நான் தப்பா நினைக்க மாட்டேன். இன்றைக்கு நன்மையான செய்திகள் உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்க போகுது. இன்னையில இருந்து விழுந்துட்டு ஐயோ வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க, வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. நன்மையான விஷயங்களை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்க போறீங்க, தொடர்ந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் ரிசீவ் ஆக போகுது. எதிர்பாராத நன்மைகள். அந்த சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்பதா தாவீது எப்படி வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறான். தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் இல்ல, ஒரு கொயர் பாயா ஒருத்தன் இருக்கிறான், ஆசாப் அவனுடைய பேர். ஆசாப் அவன்கிட்ட வந்து எப்படி வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த தேவனை அப்படி மகிமைப்படுத்துங்க, இப்படி மகிமைப்படுத்துங்கலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றான். டேய், நீ மற்ற வரிகள்லாம் போடாம போ, ஆனா தேவனை துதிக்கும் போது இந்த வரியை போடு அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைனை சொல்லி கொடுக்குறான். அது என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல தட்டிங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப நம்ம பாட ஒரு தீர்க்க தரிசன பாடல், சரியா? இப்போ நம்ம அடுத்து பாடக்கூடிய ஒரு பாட்டு தீர்க்க தரிசன ஒரு பாட்டு. இந்த பாடலை இந்த அர்த்தத்தோடு பாடின வேதத்தின் மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரொமோஷன் உண்டாயிருக்குது. ஒவ்வொரு நாளும் ப்ரொமோஷன். நீங்கள் ப்ரொமோஷன் ஒன்று இப்படி யோசிக்கலாம், நான் எங்கேயும் வேலை பார்க்கல பிரதர், வேலை பார்த்தா தானே எனக்கு ப்ரொமோஷன் வரணும், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிற ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு நிலையில இருந்து சில பர்சன்டேஜ் உயர்த்தப்படுகிறது தான் ப்ரொமோஷன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2023 உங்களுடைய வருமானம், டோட்டல் வருமானம், டோட்டல் இன்கம், கிராஸ் நெட்டு எல்லாம் பார்த்து டோட்டல் இன்கம் ஒரு 10 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன்னா, இந்த 2024 20 கோடியா இருக்கிறது தான் உங்களுடைய ப்ரொமோஷன். நான் 10 கோடி சம்பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெதுவாக தட்டுறீங்க. நீங்க கையை தட்டுங்க, அதுவும் சேர்த்து இந்த வருஷத்துல உண்டாகும். அதுவும் சேர்த்து இந்த வருஷத்துல உண்டாகும். எல்லா விதத்திலையுமே உலகம் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. பாருங்களேன், நீங்க ஒரு ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், வீட்டில் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று. போன வருஷத்தை பார்க்கும்போது இந்த வருஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு இது வேணும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அதுதான் ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷனுக்கு நான் என்ன பண்ணுறது பிரதர், இனி போய் நான் எப்படி MBA படிப்பேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஷார்ட்டாக ஒரு MBA டிகிரியை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெருசா நீங்க எக்ஸாம்லாம் எழுத வேண்டாம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, ஒவ்வொரு வரியா நான் பாட ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க மூவ் ஆகி போயிட்டே இருக்க போறீங்க. முதல் வரியை நீங்க பாடும் பொழுது
இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில புலம்பி இருக்கிறீங்களோ, இப்ப கூட நீங்க உள்ள என்ட்ரி ஆகும் போதே உங்க இருதய சத்தம் என் காதுல விழுது. நிறைய புலம்பல், நிறைய புலம்பல், சவ 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 சவன்னு இருக்கு பிரதர். இது 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 போகவே போகாதா என் லைஃப்ல இருந்து? இது தீரவே தீராதா? அப்படியே குரங்கு வால் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. சிலது காலை சுத்துது, சிலது சங்க பிடிக்கி, அப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். நீங்க தடவையா இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்க சங்கிலிகள் எல்லாம் உங்க கையில இருந்து வெளியில ஏறும். நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இந்த இடத்துலயே அதை ஃபீல் பண்ணுவீங்க, இந்த இடத்துலயே அதை ஃபீல் பண்ணுவீங்க. கழுத்தை பிடிச்சிருக்கிற சங்கிலிகள் அப்படியே விடும். உங்களை ஓட விடாம காலில் போடப்பட்டிருக்கிற சங்கிலிகள் அப்படியே விடும், அப்படியே விடும், அப்படியே விடும், அப்படியே விடும். ஆமென். சர்ச் சர்வீஸா இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய மீட்டிங்கா இருக்கட்டும், கண்டுகொள்ளப்படாத நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, அந்த கொயர்ல நிற்பாங்க பார்த்துறீங்களா? நிறைய பிள்ளைங்களை ஏற்றி விட்டுருப்பாங்க கொயர்ல. அந்த பிள்ளைகளை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க பாருங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிரசங்கம் பண்றவர் எல்லாருக்கும் தெரியும், மியூசிக் போடுறவர் சத்தத்தை ஏற்றி இறக்கி தன் பக்கம் டென்ஷனை திருப்பிடுவார் எப்படியாவது. அங்கே ஒருத்தர் கோட்டும் சூட்டும் போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார், அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவர். அவரை கூட எல்லாரும் பார்த்துருவாங்க, நன்றி வேற சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த கொயரில் இருக்கிற ஆட்களை பார்த்தா யாருக்குமே தெரியாது. இந்த ஆசாப் அப்படிங்கிறவனை அந்த மாதிரி கொயர்ல இருந்து தான் தாவீது செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. தாவீது என்ன பண்ணுறாரு? அந்த கொயர்ல இருந்து தான் செலக்ட் பண்ணுறாரு. வேதம் சொல்லுது, சங்கீதம் புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் 73 83 வரைக்கும் ஆசாப்பின் சங்கீதம் அப்படின்னு சொல்லுது. சாதாரண கொயர் பாயா இருந்தவன் தாவீது எழுதின புத்தகத்தோட, ராஜா எழுதின புத்தகத்தோட இவனுடைய கைவண்ணமும் அந்த இடத்துல போய் உள்ள சேருது. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன். சாதாரண கொயர் பாயா இருந்தவன் வசன கர்த்தாவா மாறுறான் பாருங்க. நான் சொல்றேன், அந்த தாரக மந்திரத்தை தான் இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க கொயருக்கு இடையில ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி இருக்கிறீங்கன்னா, இன்னையிலிருந்து நான் சொல்றேன், அடுத்த ப்ரொமோஷன் ராஜாக்களுடைய பந்தியில நீங்க போய் உட்கார போறீங்க. நாலாகம புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசாப்பை இப்படி சொல்லுது, எல்லா ராஜாக்களையும் இன்வைட் பண்ணும் பொழுது, பிரபுக்களெல்லாம் இன்வைட் பண்ணும் பொழுது, தாவீதை இன்வைட் பண்ணும் பொழுது, ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப்பையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுது. அது என்ன ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னா? சீர், SEER, சீர். இவங்க ப்ராஃபிட்ஸ் கிடையாது, இவங்க தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா ஞான திருஷ்டினால என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துவாங்க. இப்படி சொல்லலாமே, தீர்க்கதரிசிக்காக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற நபர் அப்படின்னு சொல்லலாம். ஞான திருஷ்டிக்காரன்னா தீர்க்கதரிசி ஆவதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற நபர். பாருங்க, ஒரே வார்த்தை அவனை சாங் ரைட்டர்ல இருந்து அடுத்து ஞான திருஷ்டிக்காரனா ஒரு ப்ரொமோஷனுக்குள்ள கொண்டு போகுது. அடுத்த வருஷம் பிப்ரவரியில இங்க இருக்கிற எல்லாரும் அடுத்த பிப்ரவரி 2025 பிப்ரவரியில இப்ப இருக்கிறத விட டபுள் ப்ரொமோஷன்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. டபுள் ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டாகும். ரெட்டிப்பான ப்ரொமோஷன்ல நீங்க இருப்பீங்க. ரெட்டிப்பான ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டாகும். ரெட்டிப்பான ப்ரொமோஷன் உண்டாகும். எப்படி பிரதர் இவர் உறுதியா சொல்றீங்க? நான் ஒரு தீர்க்கதரிசிங்கிறதுனால மட்டும் இல்லை, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நல்லா இருக்கும் போது இல்லை, காரியங்கள் சரியா போகாத போது ஒரு உதடு சொன்னிச்சுன்னா அந்த உதட, அந்த இருதயத்தை, அந்த நபரை தேவன் ப்ரொமோஷன்ல கொண்டு போய் விடாம இருக்கவே மாட்டாரு. ஒரு கொயர்ல இருந்து அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு சொன்னவனை ராஜாவை கூப்பிடும் போது அவனையும் சேர்த்து கூப்பிடுன்னு சொல்ல முடியும்னா, நான் சொல்றேன், உங்க ஏரியால MLAக்கு எவ்வளவு மரியாதை இருக்குதோ அதே மரியாதை உங்களுக்கு உண்டாகும். ஒரு MPக்கு எவ்வளவு மரியாதை இருக்குதோ அதே மரியாதை உங்களுக்கு உண்டாகும். ஒரு பெரிய அரசியல் பிரமுகருக்கு, ஒரு பெரிய தொழிலதிபருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குதோ அதே மரியாதை உங்களுக்கு உண்டாகும்.
நான் சொல்ற ப்ரொமோஷன் இப்படி, நான் சொல்ற ப்ரொமோஷன் இது. நான் சாதாரண அக்கௌண்டண்டா இருக்கிறேன், 6000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறேன், 8000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறேன் பிரதர், வருமானமே இல்லாம இருக்கிறேன். என்னை யாருமே அடையாளத்தில் சொல்லவே முடியாது. ஐடென்டிஃபைடு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத நபரா நான் இருக்கிறேன். ஆனா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அப்படி நீங்க உட்கார்ந்துருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், அடையாளமே இல்லாத உங்களை அடையாளப்படுத்துறதற்காக தான் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இன்னையிலிருந்து உங்களுக்கு புதிய நாமங்கள் உண்டா, புதிய நாமங்கள் உங்களுக்கு உண்டா, புதிய நாமங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஐயோ, வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. புதிய நாமங்கள் உங்களுக்கு உண்டாகும், புதிய பெயர் உங்களுக்கு சூட்டப்படும், புதிய அடையாளம் உங்கள் பேரில் சொல்லப்படும், புதிய அடையாளம் சொல்லப்படும். ஆசையா ஒரே ஒரு தடவை சொல்லுவோமா? பாருங்க, அடுத்து ராஜாக்கள் புத்தகத்துல வருது, தீர்க்கதரிசியாகிய ஆசாப் அப்படின்னு வருது. தீர்க்கதரிசியாகிய ஆசாப் எதுல ட்ரைனிங் ஆயிட்டு இருந்தானோ அதுல ப்ரொமோட்டே ஆயிட்டான். இன்னைக்கு சில விஷயத்த ரிசீவ் பண்ண முடியாம ட்ரைனிங் மாதிரி இருக்கிறீங்களா? அப்படியே ட்ரைனிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு பிரதர். பல வருஷமா ஒரு மாதிரி ட்ரைனிங்லேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற பாருங்க. இன்றைக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் டிக்ளேர் பண்றேன், இன்றைக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டா. பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு பிரதிஷ்டா பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது நம்மளே இவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம்னா அவன் அவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய பிராக்டிஸ் அந்த இடத்துல நடந்திருக்கும் பாருங்க. ஜனங்க மகிமை இறங்கும் போது அப்படியே ஆசாரியர்கள்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு வழியே இல்லாம விழுந்துட்டாங்க. விழுந்து எல்லாரையும் எழுப்பி விட்டா, எழுந்து நின்ன உடனே வேதம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை உயர்த்தினார்கள் அப்படின்னு இருக்கு பாருங்க. விழுந்துட்டான், எந்திரிச்ச உடனே அவன் வாயிலிருந்து வர்றது இப்படி ஒரு மகிமை இறங்குதுன்னா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மகிமை நிரம்பி விழுறாங்க அப்படின்னு சொன்னா இது பிசிக்கலா நீங்க எடுத்துக்கிட கூடாது. சரியா? பிசிக்கலா நீங்க எடுத்துக்கிட கூடாது. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே, சில காரியத்தை பார்க்கும்போது உங்க திராணிக்கு உட்பட்டு தான் இருக்கு, அதுல ஒரு ஆச்சரியமே இல்லை, அதுல ஒன்றும் பெருசா போன் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதுல இன்னும் நீங்க மகிமையை பார்க்கலன்னு அர்த்தம். அதுல இன்னும் நீங்க மகிமையை பார்க்கல. ஆனா சில காரியம் உங்களை நடுங்க வைக்குதுன்னா அதுல கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் அப்படி நீங்க ஒரு காரியமும் பார்க்கலன்னா இன்னையிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. உங்க பொருளாதாரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல நடுங்க போது அது வரைக்கும் பார்க்காத ஏதோ ஒன்று பார்த்ததுனால தான் எல்லாரும் பொத்துன்னு விழுதாங்க பாருங்க. இதை சொல்லும் பொழுது நிறைய பேர் கிண்டல் கூட அடிக்கலாம், இதை ஆன்லைனில் ட்ரோல் வீடியோவாக போடலாம். நான் சொல்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை பார்த்து உங்களுக்கே தலை சுத்த போது அந்த மாதிரி ஒரு மகிமை இறங்க போகுது. 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 தீர்க்க தரிசனத்தை விரும்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உண்டா அப்படின்னு நீங்க கேட்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி இப்படி யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு நீங்க கேட்கவே கூடாது. ஆனா வேதத்துல இருந்து நிச்சயமா எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல முடியும். ஆனா தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவர்கள் இதுக்கு முன்னாடி யாருக்காவது அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. எவனுக்கு நடக்குதோ இல்லையோ, எனக்கு இன்னைக்கு நிச்சயமாய் நடக்கும். என் அக்கௌண்ட் நிரம்பும், என் வாழ்க்கை நிரம்பும், என் குடும்பத்துல சமாதானம் நிரம்பும், கற்புள்ள நடவடிக்கைகள் நிரம்பும், என் குடும்பத்துல பரிசுத்தம் நிரம்பும், என் பிள்ளைகள்கிட்ட ஞானம் நிரம்பும். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருக்கு நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு இன்னைக்கு நடக்க போகுது.
நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நான் இல்லை, நீங்க ஒரு தீர்க்கதரிசி. ஆமா, நீங்க குடும்ப தலைவரா இருக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. நீங்க குடும்ப தலைவியா இருக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. அதுக்கு வேற ஒரு ப்ராஃபிட் வந்து சொல்லணும்னு இல்லை, நீங்க சொல்றதே நடக்கும். நீங்க இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நிரப்ப போகுது. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நிரப்ப போகுது. நீ எதுல எம்டியா வந்தியோ அதை இன்னைக்கு தேவன் உனக்கு ஃபில் பண்ணி தான் அனுப்ப போறார். ஃபில் பண்ணி தான் அனுப்ப போறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, இந்த ஆசாப்பு எப்படி இவன் தீர்க்கதரிசி அப்படின்னு அழைக்கப்பட்டான் அப்படின்னா, இயேசுடைய பிறப்பை பத்தி, இயேசு எப்படி வளருவார், அவர் எப்படி மரிப்பார், உயிரோடு எழும்புவார், இப்படின்லாம் நிறைய பேர் வந்து ப்ராஃபஸி பண்ணியிருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி பண்ணியிருக்கிறாரு, எரேமியா பண்ணியிருக்கிறாரு, ஆபிரகாம் சொல்லியிருக்கிறாரு, நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க இயேசு எப்படி வளருவார், எப்படி எங்க போவார், எங்க வருவார் எல்லாம். ஆனா இயேசுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தரும் சொன்னதே இல்லை. சொன்ன ஒரே ஒரு நபர் அது ஆசாப்பு தான். உவமைகளினால் தன்னுடைய வாயை அவர் சொல்லுவாரு, வாயை திறப்பாரு அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். இயேசு ஒருத்தர் தான் உவமைகளினால, எடுத்துக்காட்டோடு பிரசங்கம் பண்ணது, பாமர மக்களுக்கும் புரியும்படியா பிரசங்கம் பண்ணது இயேசு மட்டும்தான். பாருங்க, மற்ற யாருமே அப்படி பிரசங்கம் பண்ணல. அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுவார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை ஆசாப்புகள் தான் எழுதி வச்சான். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் பண்ணாத சில காரியங்களை நீங்களும் உங்களுடைய சந்ததியும் பண்ண போகுது. ஐயோ, அதெல்லாம் நிறைய பேர் பேசி கோட்டை விட்டீங்க. யாரும் பண்ணாததை நீங்களும் உங்க சந்ததியும் செய்ய போறீங்க. யாரும் பண்ணாதது, யாரும் பண்ணாதது. இதை நீங்க இப்ப எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 13 வருஷம் கழிச்சு இது நடக்கும். உங்க பிள்ளைங்க அவங்களுக்காகவே இப்ப நிறைய துறைகள் இருக்கு பாத்தீங்களா, சட்டத்துறை, கல்வித்துறை, அந்த துறை, இந்த துறை. உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவே சில துறைகள் உண்டாக்கப்படும். ஆமா, சில துறைகள் உண்டாக்கப்படும். இதை வேற எதோடையும் சேர்க்க முடியாது. இந்த ஞானத்தை வேற எதோடையும் சேர்க்க முடியாது. இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருந்தாதான் இந்த ஞானம் செயல்படி ஆகும்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்காகவே தனி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கப்படும். உங்க பிள்ளைகளுக்காக தனி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கப்படும். இது எல்லாருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன், உங்களுக்கு உண்டாகும் ஐடியாஸுக்காகவே தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று உண்டாக போகுது. உங்களுக்கு சில ஐடியாஸை தேவன் கொடுப்பார். இது உங்களுக்கு புரியலனாலும் இப்போதைக்கு நீங்கள் உள்ளே ஏற்றி வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில ஐடியாஸை தேவன் கொடுப்பார். இந்த ஐடியா இப்போ தமிழ்நாட்டில் அது எந்த துறையோடையும் ஒத்து போகாது. சுகாதாரத்துறையோட ஒத்து போகாது, சட்டத்துறையோட ஒத்து போகாது, வேற எந்த துறையெல்லாம் இருக்குதோ, விஞ்ஞானத்துறை, மேம்பாட்டுத்துறை, ஊரகத்துறை, இப்படி எந்த துறையோடையும் அது வந்து ஒத்து போகாது. உங்களுக்கு உண்டாகிற ஐடியாஸை தேவன் என்ன பண்ணுவார்னா தனித்துவப்படுத்துவார். அதற்கென்று தனி துறைகளே ஒதுக்கப்படும். ஏமே, ஆமாம், தட்டிக்கோங்க, அவரை வாங்கிக்கோங்க. Amen. Something gonna happen today. ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஒன்று, இன்றைக்கு உங்களுடைய இன்கம்ப்ளீட் எல்லாம் இன்றைக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. Amen. நல்லா தட்டி ரிசீவ் பண்ணிருக்கோம். ரெண்டாவது, புதிய அத்தியாயம் உங்க வாழ்க்கையில துவங்க போகுது. Amen. நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, வந்திருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லு, ஹாப்பி ஜேர்னி. ஆமென். ஹாப்பி ஜேர்னி. இனி உங்களுடைய பயணம் இனிமையானதாக அமைய போது. உங்கள் டயர் பஞ்சர் ஆகாது. ஆமாம், உங்களுடைய இன்ஜின் பாயில் ஆகாது. உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆகாது. உங்கள் வாழ்க்கை பயணம் பிரேக் டவுன் ஆகாது. நீங்கள் நடு வழியில் நட்டாத்தில் விட்ட மாதிரி இனி ஒரு நாளும் நிற்க மாட்டீர்கள். இனி உங்களுடைய பயணங்கள் இனிதே அமைய போகுது. இனிதே அமைய போகுது. நல்லா போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது பிரதர், பொசுக்குன்னு ஒரு ஆளு பிரேக்கப் போட்டாரு. நல்ல ஏறின மாதிரி இருந்தது, பிக்கப் ஆகி இப்பதான் போன மாதிரி இருந்தது.
பட்டார்னு மரம் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நான் மெசேஜோடய அதை நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெசேஜுக்கு போகிறேன். உங்கள் பாஸ்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, 7:49 7:48 வரைக்கும் உங்கள் பாஸ்ட் தான். சரியா? இந்த பாஸ்ட்டுக்கும் அடுத்து உண்டாகக்கூடிய ஃபியூச்சருக்கும் இடையில ஒரு தேவ தூதனை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஸ்பெஷல் என்கவுண்டர் இன்றைக்கு உங்களுக்கு சம்பவிக்க போகுது. ஒரு ஸ்ட்ராங் என்கவுண்டர். கர்த்தருடைய ஹை பிட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாடல் பாடுறவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, அவரை மாதிரி ஹை பிட்சில் என்னால் பாட முடியாது அப்படின்னு. கர்த்தருடைய ஹை பிட்சை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இது உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் உங்களுடைய ஃபியூச்சருக்கும் இடையில ஒரு ஏஞ்சலை நிறுத்தி உங்கள் பாஸ்ட்டை இது ஒன்றும் இல்லாமல் பண்ண போகுது. ஆமாம், உங்கள் பாஸ்ட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகுது. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு புதிய நாமங்கள் உங்கள் பேரில் சூட்டப்படும். ஆமென். உங்களுக்கு புதிய நாமங்கள் சூட்டப்படும். உங்கள் பழைய பேரை தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்தே உங்களுக்கே மறக்கும்படியாக செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு புதிய நாமம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார் தாவீதை பார்த்து, பூமியில் இருக்கிறவர்களுடைய நாமத்திற்கு, பெரியவர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு தெரிவிப்பேன். நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு எம்எல்ஏக்கு ஈக்குவலா, ஒரு எம்பிக்கு ஈக்குவலா, ஒரு மந்திரிக்கு ஈக்குவலா தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போறாருங்க. அப்படி யோசிச்சிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அல்ப அப்படின்னு வசமா திட்டிவிட்டார். நீ ஏன் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற? எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர். தாவீதுக்கு நான் சொன்னது என்ன தெரியுமா? பூமியில் இருக்கிற நாமத்திற்கெல்லாம் மேலான நாமம் என்ன நாமம் நீ சொல்லு அப்படின்னாரு. இயேசுங்கிற நாமம் தான் எல்லா நாமத்தை விட. ஆண்டவர் சொல்றானே, அதற்கு ஈக்குவலா உன் நாமத்தை வைப்பேன் தான் நான் தாவீதுக்கு சொன்னேன். தாவீதுக்கு சொன்னது தாவீதுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அதுதான் சொல்றேன். ஐயோ, நிறைய பேருக்கு டவுட், எப்படிங்க இயேசுக்கு ஈக்குவலா எப்படிங்க? உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை நிறைய பேர் இயேசுனே கூப்பிடல. இயேசுவை நிறைய பேர் இயேசுனே கூப்பிடல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுங்கிற நாமத்திற்கு ஈக்குவலான ஒரு நாமமா தாவீதின் பெயர் கொடுக்கப்பட்டது. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு லெவல்ல இல்லைங்க, இன்டர்நேஷனல் அளவில் ஒரு பேரை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. எனக்கும் கொடுக்க போறாரு, இன்டர்நேஷனல் அளவுக்கு. நம்பவே முடியல. தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் போது நம்பவே முடியாது. நம்புற அளவுக்கு இருந்ததுக்குன்னா தீர்க்க தரிசனமே தேவையில்லை. 100 ரூபா பாக்கெட்ல இருக்கு, 50 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கு அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் தேவையில்லை. 1 ரூபா கூட இல்லை, ஆனா 1 கோடி மதிப்புல தேவன் உனக்கு ஒரு வீட்டை தருவார்னு சொல்றதுக்கு தான் தீர்க்க தரிசனம் தேவை. அதுக்கு தான் தீர்க்க தரிசனம் தேவை. தீர்க்க தரிசனம் உன்னால் என்ன முடியும் என்று சொல்வதல்ல தீர்க்க தரிசனம், அவரால் என்ன முடியும் என்று சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். ஆமா, ரிசீவ் பண்ணிக்கோங்க. 1 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, 1 கோடி, அட்லீஸ்ட் 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு சொந்த வீட்டில் நீங்க குடியிருக்க போறீங்க. ஏமே, ஆமா, அட்லீஸ்ட் நீங்க எவ்வளவுக்கு வேணுமோ நீங்க வாங்கிடலாம். ஆனா நான் சொல்றேன், 1 ரூபா கூட உங்க பாக்கெட்ல இல்லைனாலும் இதுதான் தீர்க்க தரிசனம். 1 கோடி ரூபா மதிப்பு இருக்கிற வீட்டில் நீங்களும் உங்க சந்ததியும் சொந்த வீட்டில் நீங்க குடியிருக்க போறீங்க. Just receive it. மத்தேயு 15:31. ஊமையர் பேசுவதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனை
மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு வருது. எல்லாரும் சொல்லுங்க, ஹீலிங் நடக்கும்போது இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட இதில் சொல்லப்பட்ட வியாதிகள் எல்லா உறுப்போடையும் தொடர்புடையதாக இருக்குது. சரியா? ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சோஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், கை கால் வாய் காது கண்ணு கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருச்சு. சரியா? ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட், உங்களுடைய எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் இந்த வார்த்தை ஒரு வேலையை செய்து ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. ஆமென். ஆமாம், இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்கள் வெளியில் போகும்போது எவ்ரிதிங் வில் பி நார்மல் அப்படி இருக்க போகுது. நீங்கள் கைத்தட்டி ரிசீவ் பண்ணாட்டிலும் அப்படி தான் நடக்க போகுது. ஆமாம், வசனத்தை சீரியஸாக எடுக்கணும். பாருங்க, வசனத்தை சீரியஸாக எடுக்கணும். நான் இப்போ இந்த மீட்டிங்காக இந்த வசனத்தை நான் சீரியஸாக எடுக்கிறேன். இங்கே ஊனம்னு ஒருத்தருமே இருக்க போகிறதில்ல. ஊனம்னா நொண்டி தான் நடக்கணும்னு இல்லை பாருங்க, கையை இழுத்து வச்சு தான் இருக்கணும்னு இல்லை பாருங்க. உங்களால் இதுவரைக்கும் செய்ய முடியாதது ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய போறீங்க. அப்படி ஒரு அற்புதம் நடக்க போகுது. இதுவரைக்கும் செய்ய முடியாத எதையோ ஒன்று நீங்கள் செய்ய போறீங்க. செய்ய முடியாத ஏதோ. நான் என்ன யோசிக்கணும்னா, நான் குனிஞ்சா என் பெருவிரல் எனக்கு தெரியணும்னு யோசிக்கிறேன். இது வரைக்கும் என்னால் செய்ய முடியாது. நின்று இப்படி பார்த்தாலே என் பெருவிரல் தெரியணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். போகிறதுக்குள்ளே நான் பார்த்துருவேன். எத்தனை பேர் அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் பெருவிரல் நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம், நான் பார்க்கணுமே. உங்க பெருவிரலை நான் சொல்கிறேன். நின்றுட்டு பார்த்தா பெருவிரல் தெரியணும். ஸோ உங்களால் என்ன முடியலையோ அதை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு தான் வெளியில் போக போகிறீங்க. குனிய முடியல பிரதர், எந்திக்க முடியல, கையை தூக்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, கால் விறுங்கு, காது சுறுசுறுங்கு, இந்த எல்லா சப்ப கம்ப்ளைண்ட்டும் இன்னைக்கு சப்பையா சரியாகி தான் நீங்கள் வெளியில் போக போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன் சொல்கிறேன்னா, ஏன் சரீரத்திற்கு விரோதமாக பிசாசு ரொம்ப செயல்படுறான் அப்படின்னா, உங்களுக்கு பக்தி உள்ள சந்ததி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இன்பமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது காரியம். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் நீங்கள் இன்பமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் பிசாசினுடைய பெரிய நோக்கம் பாருங்கள். அதனால தான் சின்ன பெரிய வியாதியெல்லாம் இருக்காது. உங்களுடைய செக்ஷுவல் லைஃபு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணம்லாம் இருக்காது. சப்ப மேட்டராக இருக்கும் பாருங்க. காதில் புண்ணு அல்லது வேற எங்கேயோ வயிற்றுல பிரச்சனை, இந்த மாதிரி சப்ப மேட்டராக இருக்கும் பாருங்க. இதுதான் அதை போய் தடுத்துட்டு இருக்கும், அது வாழ்க்கையை சீர்குலைச்சிட்டு இருக்கும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், பச்சையாகவே சொல்கிறேனே, உங்களுடைய செக்ஷுவல் லைஃப்பில் தேவன் இன்றைக்கு ஒரு மகிமையை இறக்க விரும்புகிறார். ஆமென். இது வரைக்கும் பெற்றிராத இன்பத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீங்க. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க. இதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவன் அதில் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமாம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கணவன் மனைவிக்கு இடையில தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ப்ளஷர்லாம் ஆண்டவர் அதில் வைத்திருக்கிறார். ஒரு குட்டி பரலோகம் போல தேவன் அதில் வைத்திருக்கிறார் பாருங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய செக்ஷுவல் லைஃப்பில் நீங்கள் ஊனமாய் இருப்பது இல்லை. தேவன் அதில் ஒரு பெரிய மகிமை இன்றைக்கு இறக்குவார். எல்லாத்துலேயும் எல்லா காரியத்திலையும் இது வரைக்கும் நீங்கள் பெற்று அனுபவித்திராத எல்லா காரியத்திலையும் உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய சுகத்தை பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ சரீரத்தில் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் இங்கு அற்புதங்கள் நடக்கிறதுக்கும் அதற்கும் இஸ்ரவேல் தேவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இஸ்ரவேல்ங்கிற பேரு எப்போ வந்துச்சு அப்படிங்கிற இடத்துல போய் பார்த்தாதான்
அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாருங்க. இஸ்ரவேல்ங்கிற பேர் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாக்கோபு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறார். நிறைய பெயர்கள் உண்டு. அது எல்லாமே எப்படின்னா பரத்திலிருந்தே வரும். ஆபிரகாமுக்கெல்லாம் பரத்திலிருந்தே பேர் வருது, சரியா? அது பரத்தோட ஒத்து போற விஷயமா இருக்குது. சில பெயர்கள் மட்டும்தான் பூமியிலிருந்து ஃபார்ம் ஆகுது. அதை பரலோகம் அங்கீகரிக்கு. பூமியில எல்லாம் சொல்லுங்க, பூமியிலிருந்து ஃபார்ம் ஆகுது. சத்தமா சொல்லுங்க, பூமியிலிருந்து ஃபார்ம் ஆகுது, அதை பரலோகம் அங்கீகரிக்கு. சில பேரை பரலோகமே கொடுத்துருது. என் பெயர் யெகோவா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. நான் யெகோவா ரஃபா அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் சில பெயர்களை ஆண்டவரே கொடுத்துறாரு. ஆனா சில பெயர்கள் தான் பூமியிலிருந்து எழும்புது, அதை பரலோகம் அங்கீகரிக்கு. நான் தீர்க்க தரிசனமா ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு தேவன் சில பேரை கொடுத்து உங்க கம்பெனிக்கு நீங்க பேர் வச்சிருப்பீங்க, அல்லது உங்க பேரை நீங்க வச்சிருப்பீங்க. தேவன் கொடுத்தாரா இந்த பேரை, அல்லது நம்மளா கிரியேட் பண்ணி வச்சோமா அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பேரை பரலோகம் கனப்படுத்தியே ஆகும். ஆமென். ஐயோ, வேற மாதிரி கை தட்டணுமே. உங்க பேரை பிரதர், நான் வச்சிருக்கிறது பிபிலிக்கல் நேம் இல்லை பிரதர். நான் வச்சிருக்கிறது பைபிள் சம்பந்தப்பட்ட பேரே இல்லை. நான் வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அங்க இருக்கிற பாரம்பரிய பேரை நான் வச்சுட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சும்மா கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இல்லாம கூட நீங்க நம்பணும், சரியா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலைனாலும் நீங்க நம்பணும். ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக ஆன்லைனில் பின்னாடி பார்க்குறவங்களுக்காக நான் எக்ஸாம்பிளோட அதை நான் சொல்கிறேன், சரியா? யாக்கோபு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். இந்த யாக்கோபுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, இந்த பையன் நம்மளை மாதிரி பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்னா, எல்லாத்த விட பிளெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறவன், சரியா? எல்லாத்த விட பிளெஸ்ஸிங் எனக்கு முக்கியம். அவன் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், ஏசான்னு ஒருத்தன். அவனுக்கு இந்த பிளெஸ்ஸிங் மேல பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லை. பசியா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்கை ஜேக்கப் எப்படி ரிசீவ் பண்றான் அப்படின்னா, சேஸ்திரபுத்திர பாகத்தை ஏசாட்ட இருந்து இவன் வாங்குறான். சேஸ்திரபுத்திர பாகம்னா ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் முதல்ல பிறக்கிற பிள்ளைகளுக்கு 2 பங்கு, சரியா? முதல்ல பிள்ளைகள் பிறக்கும் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கு வேதத்தின் அடிப்படையில் பழைய உடன்படிக்கையில் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு என்ன 2 பங்கு. தகப்பனார் இறந்ததுக்கு பிறகு பங்கு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு கொடுக்கணும். அதுதான் சேஸ்திரபுத்திர பாகம். நல்ல பசியாக இருக்கும்பொழுது இவன் ஒரு பாயாசத்தை கிண்டுதான். யாக்கோபு என்ன பண்றான், ஒரு பாயாசத்தை கிண்டி அவன் மூக்குக்கு போகும்படியா ஏலக்காவை போடுதான். அவன் மூக்குக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா அவன் மூக்குக்கு போயிடுச்சு. ஏலக்காய் ஸ்மெல்லு, கற்பூரம் ஸ்மெல்லாம் என்ன பண்ணுது, அவன் மூக்குக்கு போகுது. ஒரு கூளை காய்ச்சி ரெடியாக வச்சுட்டு நைஸா என்ன பண்றான், உன் பசிக்கு நான் கூழ் தரேன், ஆனா உன்னுடைய சேஸ்திரபுத்திர பாகத்தை நீ எனக்கு தந்துடணும். சொத்துல 2 பெரிய பங்கு. அதை ஏசாக்க அந்த அறிவு இல்லை பாருங்களேன். பரவாயில்ல, இப்போதைக்கு நமக்கு பசியாருனா போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அந்த கூடை வாங்கிட்டு இந்த சேஸ்திரபுத்திர பாகத்தை கொடுத்துட்டான். இதுதான் அவன் ஃபர்ஸ்ட் வாங்கின பிளெஸ்ஸிங். 2வது பிளெஸ்ஸிங் உங்க எல்லாருக்கும் தெரியும். ரெபேக்காலோட சேர்ந்து, அவங்க அம்மாவோட சேர்ந்து என்ன பண்றான், அவ அப்பாவை ஏமாத்தி ஏசாக்கு சொல்லப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் நின்று தலையில வாங்கிடுறான் பாருங்க. இந்த 2 பிளெஸ்ஸிங் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது யாக்கோபுக்கு தெரியுது. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு சோறு கிடைக்க இல்லையோ, சரியா? எப்படிப்பட்ட நபர்களா இருக்கணும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அப்படின்னா, இன்னைக்கு சோறு கிடைக்க இல்லையோ, ஆனா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எப்படியாவது நான் வாங்கிட்டு போயிடணும், இந்த தாட்டோட தான் உட்கார்ந்துருக்கணும். இதுதான் யாக்கோபின் ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு சோறு கிடைக்க இல்லையோ, இன்னைக்கு வீட்டுக்கு போனால் என்ன நடக்குமோ இல்லையோ,
ஆனால் உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். இன்னைக்கு சம்திங் ஏதோ ஒன்று நான் வாங்கிட்டு தான் வெளியில் போகணும். இதுதான் யாக்கோபுடைய எண்ணம் பாருங்க. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சோறு சாப்பாடு அது வாக்கும் இது வாக்கும், இதெல்லாம் வேண்டாம். ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க ஆசீர்வாதம். உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு சொல்லுங்களேன் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். பூமியில் தன்னைத்தான் ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்கிறான். நீங்கள் தலையில் கை வச்சு காலையில் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏமே காலையில் இல்லை, நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இதை செய்து பாருங்கள். ப்ரொஃபட்டிக் ஆக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏதாவது ரொம்ப சிக்கல் மாதிரி இருக்குதுன்னா ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வந்தது தெரியுமா? இருதயம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறா, சாபத்தை தூக்கி தலையில் வைக்கி ஐயோ அப்படின்ட்டு. இன்னிலேருந்து அப்படி பண்ணாதீங்க. ஒரு பெரிய பிரச்சனையை வரட்டும், தலையில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், சத்திய தேவனுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு முன்பதாய் ஒரு தடையும் இருக்காது. யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட தீவிரமான ஒரு எண்ணம் பாருங்க. எது இருக்குதோ இல்லையோ, ஐ நீட் பிளெஸ்ஸிங். எல்லாரும் சொல்லுங்க ஐ நீட் பிளெஸ்ஸிங். எங்கேயாவது ஒரு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறத விட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பிளெஸ்ஸிங்னால கோடிகளை நான் அறுவடை செய்ய போகிறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டா அதுதான் யாக்கோபின் மனநிலை. ஏமே அதான் யாக்கோபுடைய மனநிலை பார். தீவிரப்படுதான் பிளெஸ்ஸிங்காக. அவன் வாயை திறந்தாலே ஆசீர்வாதம் 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 தான் வருது பாருங்க. இப்போ நான் யாக்கோபுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன், நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரியா? ஆதியாகமம் 27. போன மாதம் நம்ம ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதம் நம்ம என்ன பண்ணுறோன்னா யாக்கோபுக்கு மேலே இருந்த ஆசீர்வாதத்தை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். சரியா? ஆதியாகமம் 27. என்ன ஆசீர்வாதம்? 2வது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் சேஸ்திரபுத்திர பாகம், சொத்தில் 2 பங்கு அவனுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம். 2வது சொல்லும் போதே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே நிப்பாட்டிருங்க. உங்களுக்கு 2 பங்கு சொத்தை தேவன் உங்கள் பேரில் எழுதி வைப்பார். ஏமேன். உங்கள் பாரம்பரிய சொத்து உங்களுக்கு வரல, உங்களுடைய அந்த சொத்து வரல, இந்த சொத்து வரலன்னு போராடிட்டு இருக்காதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. நான் சொல்கிறேன் 2 மடங்கு சொத்தை தேவன் இந்த ஊர்லேயே உங்கள் பேரில் எழுதி வைப்பார். இந்த ஊர்லேயே அல்லது உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு எழுதி வைப்பார். ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்கள் சொந்த ஊரில் உங்களுக்கு 2 பங்கு சொத்து உண்டாயிருக்கும். ஏமே ஏமே. ஸோ இது ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங். 2வது பிளெஸ்ஸிங் பாருங்கள். 27வது அதிகாரம் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் 28வது வசனம், தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. தந்தருளுவாராக 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 தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஐயோ இதெல்லாம் வேற லெவல் பிளெஸ்ஸிங் பாருங்க. இதெல்லாம் வேற லெவல் பிளெஸ்ஸிங். சாதாரணமான வார்த்தை இல்லை இது. நீங்கள் கனம் மிகுந்த நபர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரிசீவ் பண்ணுங்க. அக்காலாம் ரிசீவ் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. நல்ல கனம் மிகுந்த நபர்களாய் நீங்களும் உங்கள் பிள்ளையும் இருப்பீங்க. கனம் மிகுந்த நபர்களாக இருப்பீங்க. கனம் மிகுந்த நபர்களாக இருப்பீங்க. பூமியின் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இந்த 2 ஆசீர்வாதத்தை வச்சு யாக்கோபு என்ன பண்ணுறான்னா பிஸ்னஸில் பெரிய ஆளாகிறான், பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறான். இந்த 2 ஆசீர்வாதம் இருந்தால் போதும். இன்னைக்கு இந்த 2 ஆசீர்வாதமும் உங்கள் பேரில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிஸ்னஸில் வேற லெவலில் எங்கேயோ எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. பிஸ்னஸில் வேற மாதிரி சும்மா கிடையாது பாருங்க. இவனுக்கான சம்பளத்தை இவன் நிர்ணயிக்கிறான். இவனுக்கான சம்பளத்தை சீசன் நிர்ணயிக்கல.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இவனுக்கான சம்பளத்தை டிசம்பர் மாதம் நிர்ணயிக்கலை, நவம்பர் மழை நிர்ணயிக்கலை, ஏப்ரல் வெயில் நிர்ணயிக்கலை, மே மாதம் வெயில் நிர்ணயிக்கலை. இவன் சம்பளத்தை இவன் நிர்ணயிக்கிறான். ஏன்னா இந்த 2 பிளஸிங் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்குது. 2 பிளஸிங் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கு. 10 முறை சம்பளத்தை மாற்றலாம். இவன் கேட்ட சம்பளத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். சரிடா பெட்டு கட்டுவோம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், இல்லாத பொல்லாத சம்பளத்தெல்லாம் சொல்கிறான். யாக்கோபு சொல்கிறான் பாரு, வரி வரியானது புள்ளி புள்ளியான ஆடெல்லாம் எனக்கு வேணும். வரி வரியா எங்கே ஆடு இருக்கும்? வரி வரியா ஹைனாக்கு தான் இருக்கும், வரி வரியாக இருக்கும். அல்லது ஜீப்ராவுக்கு இருக்கும், வரி வரியாக இருக்கும். புலிக்கு இருக்கும், வரி வரியாக இருக்கும். புள்ளி எங்கே இருக்கும்? புள்ளி மனுக்கு தான் இருக்கும். அல்லது ஸ்பாட்டட் ஹைனான்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு தான் இருக்கும் இல்லையா? சென்னாய்க்கு இருக்கும், புள்ளி புள்ளியாக இருக்கும். ஆட்டுக்கு எப்படா புள்ளி புள்ளியாக இருக்கும்? நான் நிர்ணயிச்சா சொன்னது அப்படியே இருக்கும். ஏமே ஆமாம், நீங்கள் எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா உங்கள் 2024 + 25க்கான வருமானத்தை இப்போவே எழுதி வைங்க. இந்த தேவ பிரசனம் நிறைஞ்ச இடத்துல நீங்கள் எழுதினது தேவன் அப்படியே கனப்படுத்துவார். ஏமே 2 பிளெஸிங்கை வச்சு சக்க போடுதான் பாருங்க. நிர்ணயித்ததெல்லாம் நடக்குது. இவன் என்ன சம்பளம் டிசைட் பண்ணுறானோ அந்த சம்பளம் வருது. இவன் என்ன பாருங்க, எந்த அளவுக்குன்னா லாபானே பொறாமப்படுறான், ஓனரே பொறாமப்படுதான். இவன் கூட ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி கூட பிறந்த சகோதரர்னா ஒய்ஃபுடைய மச்சாமாரெலாம் வந்து ஆச்சரியப்படுறான். ஆமாம், அதெல்லாம் பெரிய பிளெஸிங் பாருங்கள். மச்சாமாரெலாம் ஆச்சரியப்படுறது அதை விட என்ன வேணும் இந்த உலகத்தில்? நான் உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணுறேன். உங்கள் மச்சாமாரெல்லாம் பார்த்து உங்களை வேறு மாதிரி வாங்கணும். ஏன்னா மச்சான் இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டீங்களா? எப்படி ஒரு சித்தப்பா பையன் பெரிய பையன்லாம் இருக்க மாட்டான். ஆமாம், அவங்க மச்சான் மாதிரிலாம் மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு தேவன் உங்கள் பிஸ்னஸில் உங்களை பெரிய ஆளாக போகிறார். ஆமாம், இதுக்கெல்லாம் மச்சான் மாதிரி உள்ளவங்க நேரம் இங்கே வந்து காணிக்க போட்டுறணும். ஆமாம், சீரியஸ்லி ஐம் டாக்கிங் சீரியஸ்லி. சரியா? இது சிரிப்பாக சொல்லலாம், ஆனால் நீங்கள் சீரியஸாக எடுங்க. சீரியஸாக சொல்கிறேன் நான். சிம்பிளாக சொல்லட்டா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கனப்படுத்தப்பட போகிறீங்க. ஏமே இப்போ புரியும் பாருங்க நிறைய பேருக்கு. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கனப்படுத்த போட போகிறீங்க. ஏமே ஸோ இப்படி பிளெஸ்ஸிங்கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு சிச்சுவேஷன் வருது. இவன் கிளம்பி போய் ஆகணும். யாக்கோபு வந்து தன்னுடைய ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், கிளம்பி போகிறான். கிளம்பி போகும்போது லாபான் என்ன பண்ணுறான், பின்னாடியே துரத்திட்டு வரும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு இரவு. சரியா? ஒரு பயங்கரமான ஒரு இரவு, மிகுந்த பயம் நிறைந்த ஒரு இரவு யாக்கோபுக்கு வருது. ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ஏன்னா பின்னாடி லாபான் துரத்திட்டு வரான். அவனை பேசி ஓரளவுக்கு சமாளித்து தேவனே அனுப்பிச்சி விட்டுறாரு. ஆனால் முன்னாடி எதிர்கொண்டு வர்றது பயங்கரமான ஒரு ஆள். ஏன்னா 2 தடவை அவனை நம்ம ஏமாற்றிருக்கோம். ஒன்று சேசரபுத்திர பாகத்தை பாயாசத்தை கிண்டி கொடுத்து ஆட்டையை போட்டோம். 2வது அப்பா உடைய பிளெஸ்ஸிங்கை ஆட்டை வச்சு என்ன பண்ணிட்டோம், ஆட்டையை போட்டுட்டோம். அப்படிங்கிற 2 விதமான பிரச்சனை இருக்குது. இப்போ அவன் எதிர்கொண்டு வரான். என்ன செய்ய போகிறோன்னு தெரில பாருங்க. ஒரு கொடூரமான ஒரு இரவு. எல்லாம் முடிஞ்சிரும் இன்றைக்கி நைட்டு. சப்சாடா நம்முடைய ஸ்டோரி எண்டு. இதுக்கு மேலே மூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுறான், தன்னிடம் இருந்ததை 2 பரிவாரங்களாக பிரித்து அனுப்பிச்சி விடுறான். 2 பரிவாரங்கள் அப்படிங்கும்போது ஏதோ 2 பெரிய மாட்டு வண்டி அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. சரியா? பரிவாரம் அப்படின்னா ராஜாக்களின் படை அப்படின்னு அர்த்தம். ராஜாவுடைய படை. ஒரு ராஜா இங்கேருந்து ஒரு வெளியூர் போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய பயணம் எப்படி இருக்கும், அவருடைய
வரத்து எப்படி இருக்கும்? இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து திருநெல்வேலிக்கு வராருன்னா ஒத்தையும் சத்தியமாக ஒரு காரிலே வந்துட்டு போவார். புது புது புதுன்னு இறங்குவாங்க பாருங்க. அவ்வளோ மினிஸ்டர் இந்த ஊரில் வந்து உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ எம்பி இங்கே வந்திருப்பாங்க, மாவட்ட செயலர், வட்டம், சதுரம் எல்லாம் என்ன பண்ணும், ஒரு இடத்துல குவியும் பாருங்க. அதுதான் பரிவாரம். சரியா? இப்போ யாக்கோபு டிராவல் பண்ணி போகும்போது 2 பரிவாரங்கள் இந்த 2 ஆசீர்வாதத்தை வச்சு 2 பரிவாரம் நிரம்பி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கோட கிளம்பி போயிட்டு எல்லாத்தையும் தனிச்சு விட்டுட்டு 2 பரிவாரங்களையும் அனுப்பிட்டு வேதம் சொல்லுது, 2 பரிவாரங்களா பிரிச்சுட்டு இவனை என்ன பண்ணுறான், தனியாக இருக்கிறான் அப்படின்னு. இவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னா, பிளெஸ்ஸிங் இருந்துட்டா, காசு இருந்துட்டா பயம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், காசு வச்சுருந்தா கூட பெரிய பயங்கள்லாம் வரும். சரியா? காசு இருந்தாலும் பெரிய பயம்லாம் வரும். கம்ப்ளீட்டாக காசை வச்சுமே எல்லாம் செய்திட முடியாது, பயம் வரும். இப்போ யாக்கோபிட்ட இல்லாத காசு கிடையாது, சரியான கோடீஸ்வரனா 2 ராஜாக்குடைய சொத்துக்களோடு கிளம்பி வரான். அவ்வளவு பயம். அடுத்து என்ன ஆக போகுது? தீர்க்க தரிசனமாக நான் மறுபடியும் ஒன்று சொல்லிடுறேன். உங்களுடைய தேவையில்லாத பயமெல்லாம் இன்னைக்கு குப்பையாக போக போகுது. எப்படி பிரதர் தேவையில்லாத பயம் தேவையான பயம்னு பிரிக்கிறது? நீ பயப்படுறது எல்லாமே தேவையில்லாத பயம்தான். நீ புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். நீ பயப்படுறது எல்லாமே தேவையில்லாத பயம்தான். ஏமே, கர்த்தருக்கு கூட நீ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, இயேசுக்கு கூட நீ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இயேசுவை ஆராதிக்கணும். ஏமே, இயேசுவை உயர்த்தணும், இயேசுவை துதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு கிடையாது பாருங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்தல் அப்படின்னு தான் இருக்குது. தி ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னா ரெவரன்ஷியல் ஆஃப் தி காட் அப்படின்னு தான் அர்த்தம். மரியாதை செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது, பயப்பட சொல்லலை, அப்படியே கிடுகிடுன்னு நடுங்க சொல்லலை. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த தடவை நல்லா ரிசீவ் பண்ணுங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் பயம் செத்து மிதந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏமே, ஆமாம், தேவையில்லாத பயமெல்லாம் இன்னைக்கு குப்பையில் போக போகுது. எல்லா பயமும், உங்கள் எதிர்கால பயம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பயம், உங்கள் மனைவியை குறித்த பயம், உங்கள் கணவனை குறித்த பயம், உங்கள் பிஸ்னஸை குறித்த பயம், உங்கள் ஊழியத்தை குறித்த பயம், உங்கள் ஒர்க்கை பற்றியதான பயம், காசு வருமா வராதாங்கிற பயம், அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறோங்கிற பயம், எல்லா பயமும், அடுத்த ஆர்டர் எப்படி எடுக்க போகிறோம், அடுத்த வருமானம் எப்படி வரப்போகுது, அடுத்து இதெல்லாம் நடக்குமா, இவ்வளோதான் கெட்டி முடிச்சிருவேனா, இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டேனே, இதை என்னால் முடிக்க முடியுமா, இப்படியே கண்டினியூ ஆயிருமோ, இப்படியே போயிட்டு இருந்தா நான் எங்கே போகிறது, எல்லா பயமும் ஐயோ நல்ல ரிசீவ் பண்ணுங்க. எல்லா பயமும் இன்னைக்கு குப்பையில் போக போகுது. எல்லா பயமும் கம்ப்ளீட்டா ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் பாருங்க. யாக்கோபுக்கு லாபானும் பின்னாடி வந்து உதவ முடியாது, மாமனார் உதவ முடியாது, மச்சான் உதவ முடியாது, பரிவாரங்களும் உதவ முடியாது, காசு உதவ முடியாது, பிளெஸிங் உதவ முடியாது, சொந்தக்காரன் உதவ முடியாது, எதுவுமே உதவ முடியாது. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா அது நீங்க தனித்து விடப்பட்ட சூழல் அல்ல, நீங்கள் தனித்துவமானவர்கள் என்பது இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய சூழல். நல்ல உங்களுடைய ஸ்பெஷல் ஐடென்டிட்டி எல்லாம் பூத்து வெளியில வரப்போகுது, உங்களுடைய தனித்துவங்கள் எல்லாம் பூத்து வெளியில வரப்போகுது. நீங்கள் யார் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும்படியாய் உங்களுடைய தாளந்துகள் பூத்து வெளியில குதிக்க போகுது, அதெல்லாம் பொங்கி வெளியில வரப்போகுது. Something gonna happen today. ஹாரபா சந்தலபா தகமடரதலபா மோரபா சதகம்படரதலபா. 32:22 பாருங்க. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களை சேர்ந்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான்.
யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். இட்ஸ் a wonderful attitude. பிரச்சனை பெருகும் பொழுது இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரியா? இப்போ நமக்கு மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கதை நான் சொல்றேன். கவனிக்கிறீங்களா? நமக்கு மட்டும் சொல்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரச்சனை ரொம்ப நெருங்கி வரும்பொழுது, மரண பயம் நெருங்கி வரும்பொழுது, எல்லா பிளெஸ்ஸிங்கும் கர்த்தர் கொடுத்த பிளெஸ்ஸிங் தான், கர்த்தர் கொடுத்த பணம் தான், கர்த்தர் கொடுத்த குடும்பம் தான், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். யாக்கோபுக்கு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு அவனும் தேவனும் மட்டும் நிற்கும் போது, நீங்கள் தனியாள் அல்ல, நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தனித்துவமானவர்கள். நீங்கள் தனித்துவமானவர்கள். இன்றைக்கு நான் கடைசி ஒரு 5 நிமிஷம் அந்த என்கவுண்டர் செஷன் நடக்கும். சரியா? அதில் நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க. சரியா? அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்? ஏன் தனிச்சு விடணும்? ஏன் தனியாக நிற்கணும்? அவனுக்கு ஒன்று தெரியும். தேவனுக்கு முன்பதாக வரும்பொழுது எங்கே துவங்கணுமோ, ஏன்னா யாக்கோபுடைய லைஃபு பூஜ்ஜியத்தில் தான் தொடங்கவே செஞ்சது. பாருங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், அண்ணன்ட்டையும் வாங்கிட்டான், அம்மாட்டையும் வாங்கிட்டான், அப்பாட்டையும் வாங்கிட்டு வரும்பொழுது ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணவே செய்கிறான். பாருங்க, ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே தேவன் ஒரு என்கவுண்டர் பண்ணி அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவனுக்கு சில ஆசீர்வாதங்களை சொல்லி, நான் அவன் கூட இருப்பேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவனை என்ன பண்ணுறாரு? ஒரு அத்தியாயத்தை அவன் வாழ்க்கையில் துவங்கி விடுறார். அப்படித்தான் உங்கள் லைஃப்லையும் சில அத்தியாயங்களை தேவன் தொடங்கி விட்டுருக்கிறார். இப்போவும் தேவனுடைய அத்தியாயத்துக்குள்ள தான் நீங்கள் இருக்கிறீங்க, தேவனுடைய பிளான்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க தோத்து போனாலும் you are in the plan of God. Amen. நீங்க தோத்து போனாலும், நீங்க சரியா சம்பாதிக்கலனாலும், நீங்க சரியா குடும்பம் நடத்தலனாலும், நீங்க சரியா தொழில் பண்ணலனாலும், நீங்க சரியா முறையா எதையும் செய்யலனாலும் you are in the God's plan. Amen. நீங்க தேவனுடைய திட்டத்திற்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. இப்போ தேவனுடைய அத்தியாயத்துக்குள்ள தான் அவனுடைய லைஃப் என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கும்போது இவன் ஒரு முடிவு எடுக்கிறான். எப்படி ஆரம்பித்தோம்? தனியாக இருக்கும்போது தானே ஆரம்பித்தோம். அதே மாதிரி தானே இப்போ தனியாக இருக்கிறோம். அன்னைக்கு என்ன தேவன் செய்தாரோ அதையே தான் இன்னைக்கும் செய்ய போறாரு. மீண்டும் ஒரு அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகுது. மீண்டும் ஒரு அத்தியாயம் உங்கள் லைஃப்பில் துவங்க போகுது. மீண்டும் ஒரு அத்தியாயம் துவங்க போகுது. மீண்டும் ஒரு அத்தியாயம் உங்கள் லைஃப்பில் துவங்க போகுது. மீண்டும் ஒரு அத்தியாயம் உங்கள் லைஃப்பில் துவங்க போகுது. அது முன்ன மாதிரி இருக்காது. அது முன்ன மாதிரி இருக்காது. இது ஹாப்பி ஜேர்னியாக இருக்க போகுது. இது 10 முறை சம்பளத்தை மாத்திர மெத்தட்லாம் இருக்காது. இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த மாதிரி குழப்பத்திலேயே இருக்காது. இது வருமா வராதாங்கிற குழப்பத்திலேயே இருக்காது. இது வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இருக்காது. இன்னையிலிருந்து ஒரு புதிய அத்தியாயம் உங்க வாழ்க்கையில துவங்குது. ஐயோ, நல்ல ரிசீவ் பண்ணுங்க. புதிய அத்தியாயம், புதிய அத்தியாயம், புதிய அத்தியாயம், புதிய அத்தியாயம், புதிய அத்தியாயம். எப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதோ கவனிங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. சம்திங் ஒன்று ஹேப்பன். தேவன் நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிறத விரும்பல. பாடின பாட்டையே நீங்க பாடுறத தேவன் விரும்பல. தேவன் உங்களை புது பாட்டை பாட வைக்க போறாரு. ஆமா, புது பாட்டை உங்க வாழ்க்கையில இருந்து எழுப்ப போறார். புது பாடல். I feel in my spirit. இங்க இருக்கிற அநேகர் நீங்க சொந்த பாடலை எழுத போறீங்க. ஆமா, சொந்த பாடல் உங்களுக்கு உண்டாகும். தேவனை உயர்த்துறதற்கு புதிய பாடல்கள் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியில வரப்போகுது.
புதிய பாடல் வெளியே போகுது. புதிய அத்தியாயம், புதிய அத்தியாயம். ஒரு முறை தேவன் ஒரு என்கவுண்டர் பண்ணி பூஜ்ஜியத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகி போன இடத்துல நிறைய ஏமாற்றம். ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறான், அவனுக்கு வேற பொண்ணு கிடைக்குது. சரி, அது சரியா இருக்குன்னு பார்த்தா குழந்தை பிறந்ததுல பிரச்சனை, மாத்தி பிரச்சனை, சம்பளத்துல பிரச்சனை, மச்சானோட பிரச்சனை, மாமனாரோட பிரச்சனை, பொண்டாட்டியோட பிரச்சனை. ஆனாலும் காசு இருக்குது, ஆசீர்வாதம் வேலை செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, வேதனையற்ற ஐஸ்வர்யம் தான் நான் உனக்காக வைத்திருக்கிற பிளான். அடுத்த அத்தியாயம் வேதனையற்ற ஐஸ்வர்யம். அடுத்த அத்தியாயம் வேதனையற்ற ஐஸ்வர்யம். வேதனையற்ற ஐஸ்வர்யம். வேதனையற்ற ஐஸ்வர்யம். இதுதான் உங்களுடைய அடுத்த அத்தியாயமா இருக்க போகுது. அடுத்த அத்தியாயமா இருக்க போகுது. இப்ப என்ன பண்றான்? அவனும் தேவனும் மட்டும். இது யாக்கோபு மட்டும் இல்லை பாருங்களேன். நல்ல வேலை கார் பார்க்கிங் வெளியில இருக்கு, சரியா? ஆசீர்வாதத்தை வெளியில விட்டுதான் உள்ள வந்துருக்கிறோம். தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, மனதுல கூட உங்க ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஆராதிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்றது நினைக்கிறது வேற. ஆனா ஆசீர்வாதத்தை காட்டுறதுக்காகவே தேவ சமூகத்துல வந்தோம் அப்படின்னு சொன்னா காட்ட முடியாது. பாருங்க, தாவீது ராஜா தான். தாவீது கிரேட் கிங், பயங்கரமான ராஜா. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. ஆனா ஆராதனை வரும் பொழுது எப்படி இறங்கதான் தெரியுமா? ஆட்டுக்கு பின்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே பொசிஷன்ல தான் தேவனுக்கு முன்பதான் நான் வந்து நிக்க போறேன். ஏமே, ஆட்டுக்கு பின்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் நான் தேவ சமூகத்துக்கு வர போறேன். அப்படிதான் நான் வர போறேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஒண்ணு, தற்பெருமை வந்துடும். ஆசீர்வதிக்க பட தற்பெருமை ஓவரா வரும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது, பழைய ஆசீர்வாதத்திலேயே நீங்க இருக்கும்படியாய் தேவன் விரும்பவில்லை. உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். அதனாலதான் பழைய ஆசீர்வாதத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு வா அப்படிங்கிறார். தாவீதுக்கு இதுக்கு நல்லா தெரியுது. இவர்கிட்ட நான் எப்போ போனாலும் என்னைய புதுசா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இது வரைக்கும் உங்களுடைய பழைய ஆசீர்வாதம் அப்படியே சகடான்னு கொண்டு வந்து உங்களை இங்க நிப்பாட்டி இருக்குன்னா, இன்னையில இருந்து அந்த சகடாலாம் நின்று ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜெட் வேகம் எடுக்கிற, இதுவரைக்கும் போகாத ஸ்பீடுல, இதுவரைக்கும் பாயாத ஒரு திராணியோட, இதுவரைக்கும் பறக்க முடியாத நிலையில இருந்து இனி உயர எழும்பி பறக்கிற ஒரு நிலைக்கு அடுத்த அத்தியாயம் துவங்க போகுது. அடுத்த அத்தியாயம் துவங்க போகுது. உங்களுடைய தனித்து விடப்பட்ட நிலைதான் உங்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்க போகும் என்பதற்கான அடையாளமாவே இருக்குது. நிறைய பேருக்கு புரியல, மறுபடியும் சொல்றேன். நீங்க தனித்து விடப்பட்ட நிலைதான் உங்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்க போகிறது என்பதற்கான அடையாளமாகவே இருக்குது. அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம். அதுதான் அடையாளம். இது தாவீதுக்கும் நல்லா தெரியுது பாருங்க. அதனாலதான் வரும் பொழுது ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்லயே வரான். பூஜ்ஜியத்துல தான் என் லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவரே, உமக்கு முன்புதான் நான் வரும் பொழுதும் மறுபடியும் என் வாழ்க்கையை நான் பூஜ்ஜியமாக்கியே வரேன். எனக்கு புதுசா ஏதாவது செய்யுங்க டாடி அப்படின்ட்டு வரான் பாரு. ஏன் 1,00,000 தாண்ட முடியல? ஏன் 10,000 தாண்ட முடியல? ஏன்னா பழைய ஆசீர்வாதம் போதுங்கிற மனநிலையோடு ஆராதனைக்குள்ள வரும் பொழுது அந்த 10,000 தாண்டாது, 1,00,000 தாண்டாது. ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த 10,000 1,00,000 இந்த காம்பவுண்டுக்கு வெளியில போயிருக்கு. இன்னையில இருந்து புதிய பிளெஸிங் உங்க தலை மேல செயல்படும். புதிய பிளெஸிங், புதிய ஆசீர்வாதம் உங்க தலை மேல செயல்படும். இனி 1000 இருக்கக்கூடாது.
கட்டளையா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, என் கட்டளையே சாசனம். கட்டளையா சொல்றேன். இனி 1000 இருக்கக்கூடாது. பாக்கெட்ல இருந்து எடுத்தாலே லட்சம் தான் வெளியில வரணும். ஆமென். நீங்க வேணா பாருங்க, இதுதான் நடக்க போகுது. லட்சம் தான் உங்களுடைய மினிமம் ஆஃபரிங்காவே இருக்க போகுது. லட்சம் தான் மினிமம் ஆஃபரிங்காவே இருக்க போகுது. லட்சம் இல்ல சொல்லுங்க, லட்சம். நீங்க லட்சத்துல இருந்தீங்கன்னா லட்சம் வெளியில போயிடட்டும். லட்சம் வெளியில போயிடட்டும். இனி கோடி. ஆமென். இனி கோடியில தான் இருக்கணும். இனி கோடியில தான் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நானும் தேவனும் மட்டும். நானும் என் செல்போனும் என் தேவனும் அல்ல. நானும் என் பிரைஸ்லெட்டும் என் தேவனும் அல்ல. நானும் என்னுடைய பிளேசரும் என் தேவனும் அல்ல. ஆண்டவருக்கு முன்பதாக நிர்வாணியா தான் வந்து நிக்க சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் எம்டியா வந்து நிக்க சொல்றாரு. யாக்கோபு அதை பிடிச்சுக்கிட்டான். என் லைஃப்பை நான் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு பூஜ்ஜியத்தில் இருந்தேன்னா இன்றைக்கு பரிவாரங்களோடு வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதே மரண பயம் வருது அப்படின்னா மறுபடியும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அத்தியாயம் துவங்க போகுது. நான் தனியாக நிற்க போறேன். இனி நானும் என் தேவனும் மட்டும். இன்றைக்கு அதே என்கவுண்டர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்களும் தேவனும் மட்டும். நீங்களும் தேவனும் மட்டும். நீங்களும் தேவனும் மட்டும். நீங்களும் உங்க உறவினர்களும் தேவன் அல்ல. நீங்களும் தேவனும் மட்டும். நீங்களும் உங்க ஆசீர்வாதமும் தேவனும் அல்ல. நீங்களும் உங்கள் தேவனும் மட்டும். நீங்களும் உங்க தேவனும் மட்டும். பயம் போயிருச்சா? I feel something. I feel something. பயம் போயிருச்சா? நானும் என் தேவனும் மட்டும் அப்படி நீங்க சொல்லும் போதே பயம் வெளியில போனுச்சா? That is the spirit of God. Amen. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். நானும் என் தேவனும் மட்டும். நானும் என் தேவனும் மட்டும். நானும் என் தேவனும் மட்டும். Amen. Hallelujah. 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 Glory to be the living God. Amen. பேதுருக்கு அப்படி ஒன்று நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோவா தான் நிற்கிறான். ஜீரோவா நிற்கிறான். ஆண்டவர் வலைய நிரப்புறாரு, படகை நிரப்புறாரு. செகண்ட் டைம் வரும் பொழுது மறுபடியும் என்ன பண்றாரு? படகை நிரப்புறாரு. 153 பெரிய மீன்களால் அவனை நிரப்புறாரு. அப்போ லிட்டரலாவே அவன் நிர்வாணியா இருக்கிறான். மறுபடியும் சொல்றேன், இன்னிலிருந்து நீங்கள் தனித்துவமானவர்கள் என்பது ஒவ்வொரு நாளும் வெளியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. You are a unique person. You are a unique family. நீங்க செய்யற பிசினஸ் யூனிக். உங்க தொழில் யூனிக். நீங்க யூனிக்கான நபர் என்பது திரும்ப திரும்ப வெளியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. திரும்ப திரும்ப வெளியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. Glory to be the living God. Amen. ஹalleluya. முதல் என்கவுண்டருக்கும் ரெண்டாவது என்கவுண்டருக்கும் 20 வருஷம் கேப். முதல் ஒரு மிட் நைட்ல ஆண்டவர் அவனோட சந்திப்பு நடத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பிளெஸிங் ஆக்டிவேட் ஆகி பரிவாரங்கள் வர்ற அளவுக்கு அவனுடைய பிளெஸிங் வருது. இப்போ 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி அவனோட ஒரு போராட்டம் நடக்குது. ஒரு ஃபைட் நடக்குது. நீங்க ஏன் சில நாட்களில் தூங்காம இருந்திருக்கீங்க தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிட்டீங்க பிரச்சனை ஓவரா இருந்ததுனால தூங்காம இருந்திருக்கோம் அப்படின்னு. இல்லை, உங்களோட தேவன் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறார். உங்களோட தேவன் என்கவுண்டர் நடத்தி இருக்கிறார். என்கவுண்டர் நடத்தி இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கும்போது காலெல்லாம் அப்படியே இழுத்த மாதிரி இருந்திருக்கா? இது வந்து மன துக்கத்தினால உங்க கை காலெல்லாம் இழுக்கல. தேவன் உங்களோட என்கவுண்டர் பண்ணியிருக்கிறார். நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டீங்க. தேவன் உங்களோட என்கவுண்டர் பண்ணியிருக்கிறார். யாக்கோபு அப்படி நடக்குது பாருங்க. ஒரு என்கவுண்டர் நடக்குது. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, தூதன் கேட்கிறான், உன் பேர் என்ன? பேர் தெரியாதா என்ன? பேச்சு இருந்தது யாக்கோபு கூட, என்ன ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? உன் பேர் என்ன? நான் சொல்றான், அதே பழைய யாக்கோபு, ஓல்டு பிளெஸிங் வச்சிருந்தேன்ல அந்த யாக்கோபு, அந்த ஜேக்கப் தான் நான். ஆண்டவர் சொன்னாரு, அந்த தூதன் சொல்றாரு, நோ, ஹியர் ஆஃப்டர்
உன் பழைய சாப்டர் க்ளோஸ் ஆகுது. உனக்கு புது அத்தியாயம் உனக்கு உண்டாகும். இனி உன் பெயர் இஸ்ரவேல். இனி உன் பெயர் இஸ்ரவேல். நிறைய பேர் இஸ்ரவேல் அப்படிங்கிறது ஒரு ஆம்பளை பெயர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் அப்படின்னா ஒரு ஆம்பளைக்கு சுட்டக்கூடிய பெயர் அப்படின்னு இல்லை. அது இரண்டு பாலருக்கும் பொதுவான ஒரு பெயர். இரண்டு பாலருக்கும் பொதுவான ஒரு பெயர். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாரு, நீ ஆண்களுக்கு மட்டுமே இதை சொல்லிடக்கூடாது, பெண்களை பார்த்தும் சொல்லு, இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். ஐயோ, வேற மாதிரி புது ஜேனிக்குள்ள போக போறவங்க எப்படி நேரம் மேக்கப்லாம் போட்டிருக்க வேண்டாமா? டக்குனு சீப் எடுத்து தலையை சீவிருக்க வேண்டாமா? பவுடரை தட்டி இருக்க வேண்டாமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஹாப்பி ஜேர்னி. இனி உன் பெயர் இஸ்ரவேல். இனி உன் பெயர் இஸ்ரவேல். பாருங்க, ஏன் அந்த இடத்துல ஒரு தூதன் வரணும்? ஏன் அந்த இடத்துல என்கவுண்டருக்கு ஒரு தூதன் வரணும்? இந்த தூதன் ஒரு பிரத்யேகமான ஒரு தூதன். பாருங்க, இந்த ஏஞ்சல், பல வகையான ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. மெசேஜ் சொல்ற ஏஞ்சல் இருக்கிறாங்க, ஆட்களையே காலி பண்ற ஏஞ்சல்லாம் இருக்கிறாங்க, வானமண்டலத்தில் நடக்கிற பொல்லாத சேனைகளோடு யுத்தம் பண்ற ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஏஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல். இந்த ஏஞ்சலுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ மணி கரெக்டா 8:37. இந்த ஏஞ்சலுடைய வேலை என்னன்னா, 8:36 வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த ஃபெயிலியரை, பாஸ்ட ஒன்னும் இல்லாம பண்ற ஒரு ஏஞ்சல். ஒன்னும் இல்லாம பண்ற ஏஞ்சல். பழைய ஆசீர்வாதம் அல்ல, புதிய அத்தியாயத்தின் ஆசீர்வாதம். புதிய அத்தியாயம். அப்போ பழைய ஃபேமிலி அப்படிங்கக்கூடாது, சரியா? பழைய ஃபேமிலி தான், ஆனா புதிய அத்தியாயம். தெளிவா சொல்ல வேண்டியது. அதே ஃபேமிலி தான், ஆனா புதிய அத்தியாயம். ஆமா, அதே ஃபேமிலி தான், ஆனா புதிய அத்தியாயம். அதே பிசினஸ் தான், ஆனா புதிய அத்தியாயம். புதிய அத்தியாயம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? இனி புதிய வரலாறு, புதிய சரித்திரம். இது அதோட சூப்பரா இருக்குல்ல. புதிய அத்தியாயம்னு சொல்ல கூட அது பர்சனலா போயிடும். நான் சொல்றேன், புதிய வரலாறு உங்களுக்கு உண்டாக போகுது. ஐயோ, புதிய சரித்திரம், புதிய சரித்திரம், புதிய சரித்திரம். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. புதிய சரித்திரம், புதிய சரித்திரம். அத்தியாயத்தை கூட எவனாவது யூடியூப்ல 400 வியூஸோட நிப்பாட்டிடுவான். ஆனா சரித்திரத்தை புத்தகம் போட்டு ஒவ்வொரு ஊருக்கும் கொடுப்பான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைகள் எல்லாம் புதிய சரித்திரமாய், புத்தகங்களாய் வெளியில வரப்போகுது. பயோகிராபியா வெளியில வரப்போகுது. பயோகிராபியா வெளியில வரப்போகுது. இது எப்படின்னா, யாக்கோபு இஸ்ரவேலுக்கு முடிச்சிடறேன். என்ன கரெக்டா 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். யாக்கோபு இஸ்ரவேல் அப்படிங்கிறதுக்கு என்ன பெரிய டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தா, இரவுக்கும் பகலுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடோ அவ்வளவு பெரிய வேறுபாடு தான் யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும். தப்புன்னு இங்க இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? தப்புன்னு கரண்ட் போயிட்டுனா எப்படி இருக்கும்? அந்த டிஃபரெண்ட் தான். இருட்டில் இருந்த உங்க லைஃப் இன்னையில இருந்து வெளிச்சத்திற்குள்ள வரப்போகுது. வெளிச்சத்திற்குள்ள வரப்போகுது. வெளிச்சத்திற்குள்ள வரப்போகுது. அப்படியே எழுந்துட்டு இருப்போம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். டைம் போனதே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலத்தை மிஞ்சி உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்யப்பட போதுன்னு அர்த்தம். காலத்தை மிஞ்சி ஒரு வருஷம் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இவ்வளவுதான் வருமானம் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி அதை 6 மாசத்துல உங்க கையில கிடைக்கும்படியா செய்யறது தான் டைம் பவுண்டை தாண்டி
ஒரு விஷயம் நடக்கிறது. இப்போ தேவன் என்ன பண்றாரு? யாக்கோபுக்கு ஒரு பேர் வைக்கிறார், இஸ்ரவேல் அப்படின்னு. இப்ப யாக்கோபு பதிலுக்கு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறான். சரியா? ஆதியாகமம் 33:20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய அர்த்தம் சொல்றாங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் சொல்லுது. அதில் எனக்கு பிடிச்சதை நான் சொல்றேன். இஸ்ரவேல் தேவனுடைய மனைவி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறான். ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மனைவி. ஏன்? எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவியை பாதுகாக்கிறான், போஷிக்கிறான், அவளை தனியாக அவன் விடுறது இல்லையோ, அந்த மாதிரி அவர் என்னை கண்டார் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறான். ஏமே நான் சொல்றேன், நீங்க தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்ததுன்னா தேவன் உங்களை பொண்டாட்டியா பார்க்கிறார். தேவன் உங்களை பொண்டாட்டியா பார்க்கிறார். எப்படி 9 மணி 9:30 ஆன உடனே என் ஒய்ஃப் வீட்டில் தனியா இருப்பால நான் தலைதறிக்க ஓடுறானோ, அந்த மாதிரி நீங்க தனியா இருந்தா அவர் தலைதறிக்க ஓடி வந்து உங்க அத்தியாயத்தை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். உங்க அத்தியாயத்தை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, முதல்ல சொன்ன மாதிரி இது சொர்க்கத்துல இருந்து வந்த பேர் இல்ல. இது பூமியில அற்புதங்கள் நடக்கும்போது, முதல்ல மத்தேயு நம்ம வாசிச்சோம் இல்லையா, சப்பானிகள் நடக்கும் போதும், குருடர் பார்வை அடையும் போதும், செவிடர்கள் கேட்கும் பொழுதும் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது பூமியில யாக்கோபு சூட்டின ஒரு பேரு, இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு பூமியில யாக்கோபு சூட்டின ஒரு பேரு. இத பரலோகம் அங்கீகரிக்கு. சரி, அங்கீகரிக்கிறதுலாம் சரிதான். ஆனா ஏன் ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்கும்போது இந்த பேர் உயர்த்தப்பட்டு பேசுறோம்? ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்கும்போது, காது திறக்கும் போது, கண்ணு திறக்கும் போது, சப்பானி நடக்கும்போது ஏன் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தணும்? ஏன்னா இது சொல்லப்பட்ட வியாதியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தீர்க்கப்பட்ட வியாதிகள். இதுல புதுசா ஒண்ணு ஆக்டிவேட் ஆனா, தீர்க்கப்பட்டு போன யாக்கோபின் வாழ்க்கை எப்படி மறுபடி துவங்கினதோ அப்படியா இருக்கிறது. ஆகவே இது இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது பாரு. எங்கெல்லாம் தீர்க்கப்பட்டுச்சு, முடிக்கப்பட்டு போனுச்சு, இனி துவங்காது, இனி அவ்வளவுதான், முடிக்கப்பட்டுருச்சு, லைஃப் டைம் முடிஞ்சது, எண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் அந்த நோயாளிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ யாக்கோபுக்கு ஒரு துவக்கம் நடக்கும் பொழுது, புதிய அத்தியாயம் துவங்கும் போது அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாகுது. இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாகுது. இந்த குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி குருட்டுத்தன்மையோடு சாக வேண்டிதான், இனி செவிட்டுத்தன்மையோடு சாக வேண்டிதான், இனி சப்பானியாவே இருந்து சாக வேண்டிதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹீலிங் நடக்குன்னா என்ன அர்த்தம்? புதிய அத்தியாயம் துவங்குதுன்னு அர்த்தம். புதிய அத்தியாயம் துவங்குனா அங்க இஸ்ரவேலின் தேவன் மகிமைப்படுவா. நான் உங்களுக்கு சொல்றேன், புதிய அத்தியாயம் துவங்க போது. உங்க சப்பானி போல இருக்கிற வாழ்க்கையில புதிய அத்தியாயம் துவங்க போது. உங்க குருட்டுத்தன்மை பிடிச்ச வாழ்க்கையில புதிய அத்தியாயம் துவங்க போது. உங்க செவிட்டுத்தன்மை நிறைந்த வாழ்க்கையில புதிய அத்தியாயம் துவங்க போது. உங்க ஊனமான உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் துவங்க போது. அது இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையா இருக்க போது. இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையா இருக்க போது. ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். You will see the angel today. உங்க பாஸ்டர் ஒண்ணு இல்லாம பண்ற ஏஞ்சலை இப்ப நீங்க பாப்பீங்க. இப்ப நீங்க பாப்பீங்க. இஸ்ரவேல் ஜனம் புறப்பட்டு வரும் பொழுது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். அந்த டைம்ல முன்னாடி போயிட்டு இருந்த ஏஞ்சல், அவங்கள வழிகாட்டி முன்னாடி கொண்டு போயிட்டு இருந்த ஏஞ்சல் அப்படியே நேரா பின்னாடி வரான். அதே தூதன், அதே தூதன், அதே தூதன், யாக்கோபுக்கு உதவி செய்த அதே தூதன், யாக்கோபுடைய பழைய பாஸ்டர் ஒண்ணு இல்லாம பண்ணின அதே தூதன், அதே தூதன்
இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்னாடி வந்து நிற்கிறான். பின்னாடி வந்து நின்று இதுவரைக்கும் பார்த்த பார்வோனை இனி நீ பார்க்க மாட்ட, இனி பார்க்க மாட்ட, இனி பார்க்க மாட்ட. இன்று கண்ட எகிப்தை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. உள்ள வந்து நிற்கிறான். இரவுக்கும் பகலுக்கும் இடையில வந்து நின்ன மாதிரி நிற்கிறான். பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் இடையில வந்து நிற்கிறான். இந்த 23ஆம் தேதி இந்த 8:47 அதே தூதன் உங்க வாழ்க்கையில வந்து நிற்கிறான். உங்க பாஸ்ட ஒண்ணு இல்லாம பண்றதுக்கா, உங்க பழைய வாழ்க்கையை ஒன்று இல்லாம பண்றதுக்கா, உங்க பழைய ஃபெயிலியரை ஒண்ணு இல்லாம பண்றதுக்கா, உங்க பழைய ஃபெயிலியருடைய தாக்கம் அடுத்த நாளுக்குள்ள வந்துட கூடாது, அதை அப்படியே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓ ஹalleluya. அந்த பார்வானுடைய குதிரை சத்தம் இனி உங்க வாழ்க்கையில கேட்கக்கூடாது, இனி இஸ்ரவேலுக்கு அந்த சத்தம் கேட்க கூடாது என்பதற்காக முன்னால் போய் கொண்டிருந்த தூதன் இப்பொழுது பின்னால் வந்து நிற்கிறான். உங்க பாஸ்ட ஒன்று இல்லாம பண்ணும்படியா, உங்க பழைய தோல்வியை ஒன்று இல்லாம பண்ணும்படியா, உங்க தோல்வியான குடும்ப வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம பண்ணும்படியா, உங்க தோல்வியான பிசினஸ் ஒண்ணு இல்லாம பண்ணும்படியா ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய அத்தியாயம். கைகளை உயர்த்தி thank you Lord, I received this encounter. இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, இந்த என்கவுண்டரை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் டாடி. என் பழைய பாஸ்டெல்லாம் செத்தும் மடியும்படியான பழைய ஆசீர்வாதங்களோடு நான் புதிய நாளுக்குள்ள பிரவேசிக்க விரும்பல. வருகிற 2025க்கு 2024 டிசம்பருக்குள்ள நான் பழைய ஆசீர்வாதத்தோடு போக விரும்பல, புதிய ஆசீர்வாதத்தோடு நான் போக விரும்புறேன் டாடி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் பின்னால் வருகிற அந்த ஏஞ்சலுக்காய் நன்றி சொல்லுகிறேன் டாடி. என் பழைய லைஃபை சோழிய முடிக்கிற அந்த ஏஞ்சலுக்காய் நன்றி சொல்லுகிறேன் டாடி. ஹalleluya, ஹalleluya. இனி ஹாப்பி ஜர்னி, இனி ஹாப்பி ஜர்னி, இனி ஹாப்பி ஜர்னி. ஆமா, ஒரு 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஹாப்பி ஜர்னி, இனி ஹாப்பி ஜர்னி, இனி ஹாப்பி ஜர்னி. ஹalleluya. Thank you Lord Father. நல் வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் டாடி. எங்களை நோக்கி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி. Thank you Lord. ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஒரு வார்த்தை கூட தரையில் விழலன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, இங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் எவ்வளவு சிறப்பட்டு கேட்டார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் டாடி. எவ்வளவு வாஞ்சையா வந்தாங்க அப்படிங்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவனுடைய எல்லா வேலைக்கு மத்தியிலும் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, இல்ல இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம், இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயம் என்று நம்பி வந்திருக்கிற அந்த ஜனங்களை நீங்க ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை டாடி. ஹalleluya. தான் முதல் பெயர் சபா மட்டும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான், அவன் சொன்னது தீர்க்க தரிசனம் தான், அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி உறுதியாய் நின்ன தேவன். கர்த்தாவே, இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல எங்களை நீங்க தீர்க்கதரிசியா எழுப்பியிருக்கிறீங்கன்னா இதே வார்த்தையை நீங்க உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்க, அங்கீகரிக்கிறீர். ஹalleluya. எங்களுடைய எல்லா பிசினஸ் கார்டையும் நான் பிளஸ் பண்றேன் டாடி. இவங்க இந்த பூமியில அந்த நாமத்தை அந்த பிசினஸ்க்கு சூட்டி இருக்கிறாங்க. இப்போ அதை பரலோகம் அங்கீகரிக்கிறபடி நான் நன்றி டாடி. இனி அந்த பிசினஸ்க்கான எல்லா ஹெல்ப்பும் பரத்திலிருந்து சந்திக்கப்படுகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து இறங்குகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். ஹalleluya. இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். இனி ஜபகர் இஸ்ரவேல், இனி ஜபகர் இஸ்ரவேல். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord. Amen. So it's a wonderful time. நீங்க விதைக்கலாம். Amen. So இயேசு காணிக்கைய பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து காணிக்கையே பார்த்தாராம். தெரியுமா? அந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன், சரியா?
ஸோ நீங்கள் அதை ஹானர் பண்ணி, சரியா, அப்படியே கொடுத்து விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுங்க, அதை ஹானர் பண்ணி நீங்கள் அங்கீகரிங்க. ஒவ்வொன்றா நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இனி பழைய நபர் அல்ல, இனி இஸ்ரவேல், இனி இஸ்ரவேல், இனி இஸ்ரவேல். பழைய அத்தியாயங்கள் முடிந்து இனி புதிய அத்தியாயங்கள் துவங்கட்டும். இனி புதிய அத்தியாயங்கள் துவங்கட்டும், இனி புதிய அத்தியாயங்கள் துவங்கட்டும், இனி புதிய அத்தியாயங்கள் துவங்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை என்று எழுதியிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். விதைக்கிற எல்லா விதைகளையும் பிளஸ் பண்றேன். ஹல்லேலூயா. இனி இவர்கள் வாரி இறைக்கட்டும், ஏழைகளுக்கு கொடுக்கட்டும், இவர்களுடைய நீதி என்றென்றைக்குமாய் நிற்கட்டும். ஹல்லேலூயா. 10 வருஷ பிரச்சனை, 20 வருஷ பிரச்சனை எல்லாம் இந்த நாள்ல முடிவுக்கு வந்து புதிய அத்தியாயங்கள் துவங்கட்டும். புதிய அத்தியாயங்கள் துவங்கட்டும். இந்த ஆன்லைன்ல பார்த்து அதற்கென்று விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். இந்த டிசம்பர் மந்த்லயே இதுவரை இல்லாத ஒரு பெரிய அறுவடைகள் அவங்களுக்கு உண்டாகட்டும். கானானுக்குள்ளே பிரவேசிக்கட்டும். மகத்துவமான தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கட்டும். மனதார பிளஸ் பண்ண. இனி இனி நீ யாக்கோபு அல்ல, இனி நீ இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். புதிய அத்தியாயம் துவங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். God bless you. 2025க்கான ப்ராஃபஸியோட அடுத்த மீட்டிங் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்க. அடுத்த வருஷத்திற்கு தேவையான மொத்த சத்தையும் ஒரே நாளில் நம்ம வாங்கிட்டு போக போகிறோம். ஆமென். ஃபுல் எனர்ஜியாக பேக்டாக நம்ம வாங்கிட்டு போக போகிறோம். ஸோ நிறைய ஹாலிடேஸ்லாம் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனாலும் வேறு எந்த நாளில் நம்ம வைக்க இல்லையா? ஸோ எல்லோரும் உங்கவுங்க சர்ச்சுக்கு நீங்கள் போவீங்க, நிறைய மீட்டிங்ஸ் போவீங்க. அதனால தான் அந்த ரெகுலராக அந்த 4வது சனிக்கிழமையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதை மாற்றுறதில்லை. ஸோ 4வது சனிக்கிழமை அடுத்த மாதம் புத்தாண்டுக்கான தீர்க்க தரிசன செய்தி உங்கள் மீது ஆசீர்வாதமாய் சொல்லப்படும். ஸோ அதுக்கு வேணால் டிஃபன் போட்டுரும், சரியா? நல்ல ஒரு சாப்பாடு போட்டுரும். ஏன்னா வருஷம் முடியுது. நல்ல நன்றி சொல்லி ஆண்டவருக்கு புதிய வருஷத்தை வரவேற்று நல்ல ஒரு டின்னரோட நம்ம என்ன செய்வோம், அதை முடிப்போம். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அடுத்த மாதம் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.